அசுரர்கள் இருக்கார்கள். அசுர அரக்கர்கள் எல்லாம் அங்கதான் வாழ்ந்து வராங்க. நம்ம ஊர்ல நம்ம ஏரியால அசுர அரக்கர்கள் நிறைய இருக்காங்க. எல்லாம் அங்க இருக்கண்டிய ஆள் அங்க இருக்குவ. நம்ம நெட்ல இருக்கட்டியா. இப்படி முக்கியமான ஆமா உலகங்களையும் படைத்து அப்படி படைத்த உலகத்திலே ஆண்டவனாகிய பகவான் ஆமா எவ்விதமான சீவராசிகளை படைக்கிறாரானா எப்படி அம்மா படைத்தா சிவன் உலகம் எல்லாம் படைத்தா சிவன் உலகம் எல்லாம் பாரேழு புவனம் எல்லாம் பாரே ஈயரும்பு யானை முதல் ஈயரும்பு யானை முதல் யானை முதல் யானை முதல் அந்த என்ன உண்ணா மனுக்களையோ அங்க என்ன உண்ணா மனுக்களையோ என்ன உண்ணா மனுக்களையோ அங்கே ஈஸ்வரனார் தான் படைத்தார். ஆண்டவனார் பகவான் 14 புவனத்திலும் என்ன உண்ணா மனுக்களை ஈசனாகிய பகவான் எந்த வடிவத்தில் படைக்கிறார்? எப்படி அம்மா சிவபெருமானுடைய வடிவத்தில் உங்களை போன்ற ஆண்களை படைத்தார். ஆண்களை படைத்தார் அல்லவா? அப்படி படைத்த மானிட மனுக்களுக்கு ஆண்டவனாகிய பகவான் மானிட மனுக்களுக்கு ஆறறிவு மூவாசை ஆண்டவனார் தான் கொடுத்தார். ஆடு நல்ல மாடுகளுக்கு ஐயறிவை தான் படைத்தார். படைத்ததொரு பகவானோ எப்படி படைத்தார்? எப்படி அம்மா மானிட மனுக்களுக்கு 6 அறிவு மூவாசை. அப்ப 6 அறிவு மனுஷங்களுக்கெல்லாம் 6 அறிவு படைத்தார். ஓரறிவை யாருக்கு படைத்தார்? யாருக்கு? ஈரறிவு. மூன்றாவது அறிவு புழு பூச்சிக்கு. நான்காவது அறிவு நண்டுக்கு. ஐந்தாவது அறிவு ஆடு மாடுகளுக்கு. ஆடு மாடுக்கெல்லாம் 5 அறிவு அல்லவா? ஆறாவது அறிவு இருக்கே ஞான சுடரான அறிவு. மோசமான அறிவு அல்லவா? அந்த அறிவு யாருக்கு தெரியுமா? யாருக்கு? பையனுக்கு தான் 6வது அறிவு. இந்த உடுக்கடிக்க பையனுக்கா? ஆமா. 6 அறிவு இருந்தா 6வது அறிவு வேலை செய்த மாதிரியே தெரியலையே. 5 தான் இருக்கு. 1 வெயிட் வந்துட்டான். அது வீட்ல போய் மாட்டிக்கிடுவான். ஆண்டவனாகிய பகவான் 6 அறிவு மூவ ஆசைகளை கொடுத்தார். அப்ப மூவ ஆசை என்னது? மண் மனை ஆசை. மனை ஆசை. பொன் பொருளாசை. பொருளாசை அல்ல பெண் ஆசை. அப்ப மோசமானது. ஏன்னா ஒரு மானிடனா இருந்தா மண்ணு மேல ஆசைப்படுவான், மனை மேல ஆசைப்படுவான், பொன் பொருள் மேல ஆசைப்படுவான். அவன் தேடிய சொத்தெல்லாம் காப்பாத்ததுக்கு ஒரு பொண்டாட்டியே தேடுவான். அதான் 15 வயசுலயே தேட ஆரம்பிச்சிருக்கான். இப்பமெல்லாம் எங்க 15 வயசு ஆகுது? ஆமா 12 வயசுலயே வந்துருது. அப்பா செல்போனை கண்டதுதான் தோஷம். ஆமா நான் மெசேஜ் அங்க அனுப்பட்டா இல்ல இங்க அனுப்பட்டான்றீங்க. அப்படி ஆண்ட்ராய்டு மொபைல் வந்துச்சு. அன்னைக்கே கெட்டு போச்சு. அகில உலகமெல்லாம் அன்னைக்கே கெட்டு போச்சு. ஆமா அந்த மாதிரி ஆண்டவனாகிய பகவான் மூவ ஆசைகளையும் கொடுத்தார். அல்லவா? ஒரு மனிதனானவே மண்ணை வெறுக்கலாம், மனையை வெறுக்கலாம், பொன் பொருளை வெறுக்கலாம். ஆனா அந்த பொண்டாட்டி இருக்காளே மனவாட்டி, அப்பா வெறுக்க முடியாது. வெறுத்தா என்ன ஆகும்? அடி வாங்குது யாரு? மகளிர்ல கொண்டு சொல்லி கொடுத்துருவா போலீஸ் இல்ல. அதனால எப்படி இருந்தாலும் மெண்டாட்டி அணைச்சு வச்சுக்கணும். பொண்டாட்டிய வெறுத்தவனு வைங்க, அவனுக்கு நேரத்துக்கு நேரம் சுட சுட அறுசுவையா யாரு பொங்கி தட்டுதா? பொங்கி தட்டு கடையில சாப்பிட்டுக்கலாம். 10 ரூபா கொடுத்தா பெண்டாட்டில இருந்து நல்லா ருசியா பண்ணாங்க. கடையில சாப்பிட்டுக்கலாம். போகும். ஆமா தந்தையோட கல்வி போகும். சரி ஆமா தோல் வலி போகும்னா. ஆமா சொல்லிருக்காரு அல்லவா? ஆமா தாய்க்கு பின்னால தாரம் தாய்க்கு பின்னால தாரம். பொண்டாட்டி இல்லன்னு வை
பொண்டாட்டி இல்லடிக்கு டீ குடிக்கவே முடியாது. சோத்துக்கு நீ அலைவ. ஆமா தெருவா அலைவ. யார் இப்ப பொண்டாட்டிய தாய மாதிரி மதிக்கா? ஏ அப்ப நாயா தான் பிடிக்காங்க கிடையாது. நாமளும் எங்க அத்தை மாதிரி தான் மதிக்கேன். எங்க அத்தை தான் நல்லா வாய்க்கு ருசியா சாப்பாடு பண்ணி போடுது. அதுபோல கூட பிறந்த அண்ணன் தம்பி இல்லன்னு வை. என்ன ஒரு இளப்பமா தான் நினைப்பான். ஏ அப்ப இவளுக்கு என்ன இவளை கேட்க யார் இருக்கா அப்படின்னு இழப்பமா எண்ணுவாங்க. ஒண்ணு இழந்துட்டோம்ல. ஆமா ஆமா ஒரு விதமா நினைக்கான். சரி விட மாட்டானா. அந்த மாதிரி என்ன ஆசைகளையும் கொடுத்தார். ஆமா ஆமா 6 அறிவையும் படைத்தார். படைத்தார். ஆடு மாடுகளுக்கு 5 அறிவை கொடுத்தார். கொடுத்தார் அல்லவா. அதுக்கு 5 அறிவை படைத்தாலும் அது நல்ல அறிவா தான் இருக்கு. அப்ப அதுக்கு அறிவு கூட வேற யாருக்கும் இல்லையா? ஆட வெளியில பத்திட்டு போங்க. ஆமா மேய்த இடத்துல மேயும். ஆமாடி. அடைத இடத்துல வந்து அடையும். சாயந்தரம் 5 மணிக்கு 6 மணிக்கு கரெக்டா அடையதுக்கு வந்துரும். அதான் சொல்லுவாங்க. என்ன வனத்துல மேஞ்சாலும் இனத்துல அடையணும். அடையணும். ஆமா சரி. ஆனா சாயங்காலம் போற கூட்டுக்குள்ள வந்துரு எங்க போறாது. ஆமா. ஆனா மனுஷங்களுக்கு 6 அறிவு படைத்து யாரும் அந்த 6வது அறிவை பயன்படுத்துறது கிடையாது. அப்பா வீட்டுக்கு சாயந்தரம் வீட்டுக்கு வந்தனே என் பிள்ளைய காணுவேன்னு போன் போட்டு தேட வேண்டிய நிலைமை ஆகி போச்சு. 6 அறிவை கொடுத்த பகவான் என்ன அந்த நாவையும் சேர்த்து படைத்தார் பாருங்க. அப்பா இல்லாததெல்லாம் உண்டுமுன்னு சொல்லி பேச, இருக்கதெல்லாம் இல்லன்னு பேச. ஆமா சரி. ஒரு பொண்ணும் ஒரு பையனும் பேசிட்டாங்கன்னு வைங்க. அண்ணா பாரு நேத்தா நான் பார்த்தேன் பேசி நிக்காம பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமா அத மாதிரி என்ன நாவை படைத்த பகவான் எதற்கு படைத்தார் நமக்கு? எதற்கம்மா? நான் அமர்ந்திருக்காளே எங்க அம்மா பத்திரகாளி. ஆமா பத்திரகாளி. அம்மா பத்திரகாளி. என்ன பத்திரகாளி. முப்படாதி. என்னம்மா? எம்மா உச்சி மகாளி. என்ன எம்மா மாரியம்மா. என்னம்மா அப்படின்னு அவளை கையெடுத்து வாய் நிறைய அம்மா பேரை சொல்லி வணங்குவதற்குத்தான் நாவை படைத்தார் பகவான். மனசார வேண்டி வணங்கணும். ஆனா அந்த நாவை வச்சு நம்ம என்னவெல்லாம் பேசுதோம். அது செய்ய மாட்டோம். கோயில் கடைக்கு வந்தோம்னா சண்டை போடுவோம், சரக்கடிப்போம். ஒரு நாள் வருஷத்துல ஒரு நாள் என்ஜாய் மாதிரி நினைப்போம். அப்படின்னு நினைக்கப்படாது. வந்தா தெய்வத்தை மனவார கும்பிடணும். 8 நாள் விரதம் இருந்து அம்மாவை கும்பிட்டு வந்தா நல்லது நடக்கும். வாக்கு வர வாங்கி வீட்டுக்கு போனோம். ஆமா வாக்கு வர வாங்கி போன பிறகு போற வழியிலே ஒரு குவார்டர் வாங்கிட்டு பேரக்கூடாது. இப்படி 6 அறிவு 3 ஆசைகளை படைத்து படைத்த மானிட மனுக்களுக்கெல்லாம் படி இழக்க வேண்டும். படி எடுக்கணும் அல்லவா. பகவான் படி இழந்தா தானே நம்ம பட்டினி இல்லாம இருக்க முடியும். நம்ம சாப்பாடு பேர் யாரு போட பகவான் தானே. அவர் படி இழந்தா தான் நம்ம ஒரு வேலைக்கே போக முடியும். இன்னைக்கு நம்ம ஒரு வேளை உட்கார்ந்து டீ குடிக்கறனால பகவான் கொடுத்த வரம் அல்லவா. ஞாயிறு திங்கள் செவ்வாய் 3 நாளும் நம்ம அவளுக்கு பத்திரகாளி அம்மா படி இழந்திருக்கா. அப்ப பத்திரகாளி உங்களுக்கு படி இழந்தா எங்களுக்கு நீங்க படி இழக்கிய. ராத்திரில இருந்து இன்னைக்கு அளந்துகிட்டு இருக்கா. அப்படி அம்மா இன்னும் நாளை நைட் வரைக்கும் நம்மளுக்கு அளந்துகிட்டு இருப்பா. புதன்கிழமை காலையில வரைக்கும் அம்மா அளக்கணும் அல்லவா. ஆமா சரி. அதனால் படைத்த மானிட மனுக்களுக்கெல்லாம் படி இழக்க வேணுமென்றோ ஆமா அந்த பார்வதா தேவியானவள் பகவானிடம் எப்படி படி எடுத்து கொடுக்கிறாளானா, எப்படி அம்மா நாளின் நல்ல தினை எடுத்து நாளின் நல்ல தினை எடுத்து தேனை எடுத்து அவநாதனோட கையில் கொடுத்தா நாதனோட கையில் கொடுத்தா ஆமையா சொல்லையா. ஆளாக்கு தினை எடுத்து தேனை எடுத்து அவ ஆளனோட கையில் கொடுத்தாள் ஆளனோட கையில் கொடுத்தாள் ஆமையா சொல்லையா. பொழுதில
ஆதிசக்தி படியெடுத்து ஆண்டவனார் கையில் கொடுத்தார். சூரியனும் உதிக்கையில சோதி பார்வதியா படியெடுத்து அந்த சொற்கரோட கையில் கொடுத்தார். படியளந்து வாங்கல் என்று அத்தான் படியளந்து வாங்கல் என்று சுவாமி பகவானை அனுப்பி வைத்தார். ஆண்டவன் தான் பகவானும் கள்ளில் வாழ் திரை முதல் சிறு கற்பை உயிர் சிசு வரையோ முட்டைக்குள்ள உருவாகோ குஞ்சி முதல் பறவை வரை எறும்பு யானை முதல் என்ன ஒன்னா மனுக்களுக்கோ ஈசனான பகவானோ ஈசனான பகவானோ அவரை இறையளந்து வாரார. இறையளந்து வாரார. ஆண்டவனாகிய பகவான் ஆளாக்கு திணை எடுத்து அகில உலகமெல்லாம் படியளந்து வருகிறார். நாளி திணை எடுத்து நாடு எங்கும் படியளக்கிறார். பார்வதியால் கொடுத்த உரியை திணையை கொண்டோ உலகமெல்லாம் படியளந்து வருகிறார். உலகத்துக்கே படியளந்து வருகிறார். கல்லில் வாழ் தேரை முதல் தாயார் கற்பை உயிர் சிசு வரையும் சிறிய உயிர் சித்தெரும்பு முதல் பெரிய உயிர் மத யானை வரையும் படியளக்கிறார். ஒரு உயிரை தப்ப விடாமல் 14 புவனங்களிலும் 84 சீவகோடிகளுக்கும் ஈசனாகிய பகவான் படியளக்கிறார். பாரேழு உலகமெல்லாம் பகவான் படியளந்து படியளந்த கலைப்போடு கைலாசத்தை நினைக்கிறார். இப்ப உள்ள மனைவிமாரெல்லாம் பகவான் கொண்ட கணவன் வீட்டை விட்டு வேலைக்கு போனார்னா யாராவது அவரை எதிர்பார்க்காளா? போனானா சனியும் தொலைஞ்சிச்சா அப்படின்னு நினைப்பா. அப்படியே போயிட்டா எப்படி குடும்பத்தை ஓட்ட? ஒரி டெய்லி சாயந்தரம் 6 மணி 6 மணிக்கு விடிய விடிய குடிச்சிட்டு போட்டு அடிக்கான். ஆமா, பகல்ல வேலைக்கு போனா உன்னை யார் தேடுவா? விடிய காலம் ஆனா தங்கம் செல்லம்னு கொஞ்சம். ஆமா, அவனுக்கு வேற வழி இல்ல, இன்னைக்கு சோறு வேணும்ல. பகவான் பாறையில உலகம் எல்லாம் படியளந்து கலைப்போடு கைலாசத்தை நினைக்கிறார். இப்ப யாரு ஒழுங்கா வேலைக்கு போறா? முதல்ல இப்ப யார் வேலை போறதே கிடையாது. ஒரு நாளைக்கு வேலைக்கு போனா 9 நாள் வீட்டுக்குள்ள கதை வடைச்சு உறங்குதாங்க. அந்த ஒரு நாள் வேலை பண்ண சம்பளத்தை 9 நாள் வச்சுக்கிடுவாங்க. ஏன்னா இன்னைக்கு நீ வேலைக்கு போலையா அப்படின்னு கேட்டா இன்னைக்கு மணலு கல்லு எல்லாம் வர வேண்டியது இருக்கு. வரலப்பா, போனே வந்து போயிட்டு சும்மா வந்துட்டேன் அப்படிம்பாங்க. ஆமா, அதை இல்லன்னா கொத்தனார் இன்னைக்கு லீவும்பா, அவனுக்கு எங்கேயோ போயிட்டானா என் சம்பளத்தை எடுத்துட்டான் அப்படிம்பாங்க. இல்லன்னா ஒரு சித்தாள் வரலம்பாங்க. ஆமா, இதுதான் ஒரு பொய் தான். இவனுக்கு உழைக்கிறதுக்கு தெம்பு இல்ல. ஆமா, ஆனா பொய்ய பாருங்க என்ன எத்தனை பொய்ன்னு. என்ன செய்ய? அப்படிதான் காலம் கழிக்கிட்டு இருக்கு, அப்படிதான் கழிக்க வேண்டியது இருக்கு. ஆமா ஆமா. ஆனா பகவான் படியளக்க மறந்தாரானா நாமெல்லாம் அன்றான சிவ பட்டினி தான். அப்பா பட்டினி ஆயிருவோம் பகவான் படியளக்கலாம். இப்படி பகவான் படியளந்து கலைப்போடு கைலாசத்தை நினைக்க ஆமா பார்வதா தேவியானவள் பகவானை எவ்விதமாக எதிர்பார்க்கலானா? சுவாமி எப்போ சிவன் வருவார் என்று எப்போ சிவன் வருவார் என்று எதிர்பார்த்தால் பார்வதி பகவான் எப்போ வருவார் என்று
பார்வதியா எதிர்பார்த்து ஈசன் எப்ப வருவார் என்று ஈஸ்வரியா எதிர்பார்த்து ஆண்டவன் தான் பகவானுக்கு ஆதி வெள்ளி கையில ஆசன பலகை போட்டு ஆண்டவனை எதிர்பார்த்து நெரசம்பு தண்ணீர் வைத்து பாரிசாத மலரெடுத்து அவளோ பகவானை எதிர்பார்த்தா ஆதிபராசக்தி அங்கையர் கண்ணி அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி என் அம்மை உமா பார்வதா தேவியானவள் படி இழக்க போன பகவானை எதிர்பார்த்து கையிலே தலவாசலில் ஆசன பலகை போட்டு நெரசம்பு தண்ணீர் எடுத்து பாரிசாத மலர்களை எடுத்து வைத்து பகவானை எதிர்பார்த்து தலவாசல்ல நிக்கா. பகவான் எப்ப வருவாரு தண்ணியை கொண்டு காத்து வச்சுட்டு இருக்கா. இப்ப எந்த பொண்டாட்டி புருஷனை எதிர்பார்த்து தலவாசல்ல வந்து நிக்கா? ஒரு போய் நான் சாப்பாடு கேட்டால சாப்பாடு இல்ல. எப்போ 6 மணி ஆகும் டிவில சீரியல் போடுதாங்கன்னு எதிர்பார்க்கா. நைட் 12 மணிக்கு தான் சாப்பாடு. அவன் வந்தா என்ன, நான் வரட்டிங்க என்ன இல்ல வனவாசம் போனா நமக்கு என்ன, நம்ம சீரியல் ஓடுது போதும். நம்மளுக்கு நாடகம் தான் முக்கியம். ஆமா ஆமா. கண்ணான கண்ணை நாடகம் முடிச்சிட்டாங்க பாத்தீங்களானே? முடிச்சிட்டாங்களா? நான் பார்க்கலம்மா. அப்பாவும் மகளும் ஒண்ணு சேர்ந்தாச்சு, நாடகம் முடிஞ்சாச்சு. சரி சரி, அவ்வளவு அவங்களுக்கு எழுதிக்கு நேரம் இல்ல. டெய்லி நாடகம் பார்த்தா தானே தெரியும். நான் நாடகம் மட்டும் என்னதான் வீட்டுக்குள்ள விட மாட்டேங்கார, நான் எங்க நாடகம்? எங்க பெண்கள்கிட்ட கேளுங்க, எந்தெந்த நாடகம் எப்போ முடிப்பான் எப்போ போடணும்னு கரெக்டா சொல்லுவாங்க. அவங்களுக்கு வேலையே அதானே. அவங்களுக்கு வேலை அதான். ஆமா. நீங்க வெளியில வேலைக்கு போறியா, அவ வீட்டுக்குள்ள வேலை பார்க்காவோ? அவ்வளவுதான். வீட்டுக்குள்ள வந்தவர் 6 மணிக்கு வேலைக்கு போயிட்டு வந்தா முற்படி சாப்பாடு கொடுக்கலாம், கொடுக்க மாட்டா. 12 மணிக்கு நாடகம் முடிஞ்ச பிறகு எப்பயும் புரிஞ்ச வண்டியா பில்லி உண்டு சாப்பாடு உண்டானு அது 12 மணி பிறதான் கேட்காவ. இங்க இருங்க, என்ன சோறு வேணும்னா வச்சு சாப்பிட்டுக்கோங்க. நான் ஒரு நல்ல கட்டம் நல்ல இன்ட்ரெஸ்டா கட்டம் போயிட்டு இருக்கு. இப்ப கூடுதியா நொய்னு என்னை கூப்பிடப்படாது. ஒரு விளம்பரம் மட்டும் வாரேன். ஆமா, அப்படி ஆயிப்போச்சு அப்படின்னு சொல்லுவா. ஆமா ஆமா. ஆனா பார்வதி அப்படி செய்தாளா? ஆமா, அப்படி செய்யல. அப்ப டிவி கிடையாதுல்ல. டிவி இருந்தாலும் கைலாசத்துல ஏதியா டிவி? அதத்தான் சொல்ல. அப்ப டிவி இல்லாம தான் பார்வதி பேர் நல்ல ஒற்றுமையா இருந்தாங்க. இப்ப இந்த உலகத்திலயும் டிவியும் செல்லு மட்டும் இல்லாம இருந்தா புரிஞ்ச மாட்டேன் நல்ல அந்நியமா இருப்பாங்க. ஆமா, அந்த கடவுள் பார்த்து ஏதாவது அப்படி செஞ்சு விடட்டும். அப்ப முதல்ல டிவியையும் போனையும் உடைக்கணும்னு நினைக்கேன். உடைக்கணும்னு யாரா ஒரு ஆள் சொல்லி சேட்டலைட்லாம் ஆஃப் பண்ணணும். ஆஃப் பண்ணாதான் நிக்கும். டிவியும் செல்போன் இல்லன்னு வைங்க, என்ன பிறகு உங்க மனைவி உங்க கூட இருந்தே காலம் கழிக்க மாட்டாங்க. அப்படித்தான் ஆயிப்போச்சு. ஏன்னா என்ன கொண்ட கணவனை விட டிவியும் போனும் தான் உலகம்னே இருக்காங்க. முதல்ல செல்லு, 2வது டிவி, 3வது பிள்ளை, 4வது புருஷன். 4வது லிஸ்ட்லயே கடைசி வந்தாச்சு. கடைசி முதல்ல அந்த காலத்துல லவ் பண்ணிட்டு இருக்கல எனக்கு போன் அடிக்கடி வந்துகிட்டே இருக்கும். இப்ப நான் வந்து 2 நாளாவது எனக்கு போனே வரல. அந்த அளவுக்கு ஆயிப்போச்சு. கவலைப்படாதீங்க. ஆமா, எப்ப போன் வந்துச்சுன்னா மோட்ல தொங்க வேண்டி வரும். அப்படித்தான் இருக்கு. அப்படி என்ன ஆண்டவனாகி பகவானை பார்வதா தேவியானவள் எதிர்பார்த்து கையிலே இருக்க, ஆமா, பகவான் படி இழந்து முடித்து கைலைக்கு வருகிறார். அந்த பகவானுக்கு எவ்விதமாக பாத பணிவிடைகளை செய்கிறாளானா, சக்தியான பார்வதியா, சக்தியான பார்வதியா, சங்கரரை எதிர்பார்த்து படையிழந்து தான் முடித்து பகவான் கைலைக்கு வர போதும் அவளோ தலவாசத்தானதில பகவானை தான் நிறுத்தி ஆசன பலகையில அமர வைத்தால் ஆண்டவனே. அவளோ நெரசம்பு தண்ணீர் கொண்டு பாதம் தொட்டு கழுகுவாளா. அவளோ பாரிசாத மலரை தூவி சுவாமி முக்கா
வணங்கி நமஸ்கரித்தார். 4 தரம் சுற்றி வந்தார். நாதனையும் அடிபணிந்தார். தீர்க்கம் செய்தால் தென்றலிட்டார். தென்றலிட்டார் தரிசித்து வணங்குவாளா. சிவனை தரிசித்து வணங்குவாளா. பகவானையோ கைலைக்குள்ளே அழைத்து சென்று படிகள் அந்த கிளைப்பு தீர அவளோ பால் பழங்கள் கொடுப்பாள். உண்ணுங்களை உண்ணும் என்றோ உபச்சரணம் செய்வாளா. அருந்துங்களை சாமி என்றோ அருந்துங்களை சாமி என்றோ அவளோ இலைப்பாரி கொடுப்பாளா. படியிழந்து களை போட வந்த பகவானுக்கு பாத பணிவிடைகளை முடித்து கைலைக்குள் அழைத்து சென்று பால் பழங்கள் கொடுக்கிறாள். உண்ணுங்கள் உண்ணுங்கள் என்று உபச்சரணம் செய்கிறாள். சாப்பிடுங்க மன்னா சாப்பிடுங்க, பசியோட வந்திருப்பீங்க சாப்பிடுங்க என்று சுவாமி கலைப்பாரி இளைப்பாரி ஆதி வெள்ளி கையில ஆண்டவன் தான் பகவானோ அம்மை உமா பார்வதியோ சொக்கட்டங்கால் மண்டபத்தில் சொக்கட்டங்கால் மண்டபத்தில் அவர் சோவி கொண்டு ஆடுவாரா. களைப்பு இளைப்பாரி சொக்கட்டங்கால் மண்டபத்துல கணவனும் மனைவியும் சேர்ந்து சோவி பரத்தி விளையாடுறாங்க. அந்த காலத்துல ஒரு ஆட்டு அல்லவா. நீங்களும் உங்க மனைவி அப்படி விளையாண்டியலா? அப்படின்னா ஒரு நாளும் ஆடல. என்ன விளையாடுன்னு எனக்கு தெரியாது. தெரியாதா? ஆமா, நாங்க செல்லுல தான் விளையாண்டோம். செல்லுல விளையாண்டியலாக்கோ? ஆமா. அப்பமெல்லாம் கையிலே பகவானும் பார்வதியும் அவளை ஒற்றுமையா இருந்திருக்காங்க. அப்ப ஒற்றுமைனா ஒற்றுமை. இப்பமெல்லாம் ஒற்றுமைக்கு இடமே கிடையாது, வாய்ப்பே இல்ல. வெட்டு 1 துண்டு 2ன்னு எடுத்தோம் கவுத்தோம். ஆமா ஆமா, ஒரே சண்டை தான். பேச முடியல. முடியாதுல்ல. அப்படிதான் இருக்கு. ஒரு பிள்ளைய ஆவத வரைக்கும் தங்கம்பா செல்லம்பா. அப்பா தங்க என் புருஷனை காணாதும்பா. அதுக்கப்புறம் ஒரு குழந்தை வந்துருச்சுன்னு வைங்க, செத்தேன் போறேன் உங்க அப்பனே மாதிரி நான் வாழுததே என் பிள்ளைகளுக்கு வேண்டிதான். அவனை கொண்டு எனக்கு 10 பைசா பிரச்சனை கிடையாது. அப்படிங்க. ஆமா. ஆனால் பார்வதா தேவியும் பகவானும் ஆமா நெஞ்சில அடிச்சுக்கிடுவா. நான் தானே வந்தேன். உன்னை நம்பி வந்ததுக்கு நான் சும்மா இருந்திருக்கலாம். என் வாழ்க்கையை கெடுத்துட்டிய. கறி முடியுமா என்ன? கட்டையில போறவனே, என்னைக்கு உனக்கு கழுத்தை நீட்டுனோ அன்னைக்கு பிடிச்சது எனக்கு. அன்னைக்கு பிடிச்சது எனக்கு சனியே அப்படின்னு பேசுவா. ஆமா ஆமா. ஆனா பார்வதி பகவானை எப்படி நினைத்தாளா? அப்படி நினைக்கல. கணவன் மனைவினா பகவானும் பார்வதியும் தான் அதுக்கு எடுத்துக்காட்டு. சதையும் நகையும் போல. ஆமா, சீசனும் கிளியும் போல. ஆமா, அப்படி வாழ்ந்து வந்திருக்கிறார்கள். அப்படி இருவேரும் சோவி வரத்தி ஆடும் போது பார்வதா தேவியானவள் பகவானிடத்துல பக்கத்துல உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கா. எப்படி? அத்தான் பகவானே அருண உதயத்திலே அதிகாலை பொழுதுல என்கிட்ட ஆளாக்கு திணைய வாங்கி படி இழந்துட்டு வரோம்னு போறீல. இப்படி அந்தி மாலை மயங்கி நீங்க கைலைக்கு வருகிறீர்களே, அத்தான் நீங்க படிதான் அளக்க போனீங்களா இல்ல வேற எங்கேயும் போயிட்டு வாரீங்களா? வீட்டுக்கு படி எத்தனை இருக்குன்னு எண்ணி பார்த்துட்டு வாரீங்களா? ஆமா. பொண்ணா பிறந்தவா சந்தேகப்பட்டான்னு வைங்க, என்ன
அது எங்க சந்தியில தான் வந்து நிக்கும். அப்பா பெண்களுக்கு சந்தேகமே ஆவாது. ஆறாக்குறது அவதான். ஆமா நூலாக்குறது அவதான். ஆவாது. பெண்கள் நினைச்சா உலகத்தை எதுனாலும் பண்ணலாம். ஆமா அப்படி அங்க போவாதானா போவாத. அப்பா அங்க போனேன்னு சொல்லி என்ன நான் உன் தாலியை வாங்கிட்டு போம்பா. இந்த பிடி வந்தாலியா நீதானே கெட்டினா கொண்டு போ. நீ போயிட்ட என் பேச்ச மீறி தாலியை கலத்தி உன் மூஞ்சில எரிஞ்சிருவேன். உன் மச்சான் வீட்டுக்கு போவாத, உன் மாமா வீட்டுக்கு போவாத. எதுனால என் அண்ணன் வீட்டுக்கு என் மச்சான் வீட்டுக்கு வா அப்படின்பா. அதெல்லாம் சொந்த பந்தத்தை மறந்து போகணும். அவ குடும்பத்துக்கு கூப்பிடுவா. ஆமா அந்த கணவர் வீட்டு குடும்பத்துக்கு யார் வீட்டுக்கும் போக கூடாதும்பா. பக்கத்துல அண்ணன் தம்பி நாண்டப்படாது. அங்க இருந்து பழக்கடனே போயிட்டே இருக்கணும். ஆமா அப்படி நாடு அப்படி ஆகி போயிடுச்சு. சரி இப்படி பகவானும் பார்வதியும் இருக்கு. ஆமா படி இழந்த தத்துவத்தை பார்வதியால் கேட்கிறார். எப்படி எப்படி சுவாமி பகவானே பகவானே நீங்கள் படி இழந்த தத்துவத்தை இந்த பார்வதியால் அறிய வேணும், தெரிய வேண்டும், தெரியணும் தெரியணும் என்ற விதமாக கேட்கிறாளானா எப்படி எப்படி அம்மா படி இழந்த தத்துவத்தை ஐயா படி இழந்த தத்துவத்தை ஆண்டவனே பகவான் இந்த பார்வதிக்கு சொல்ல இறையழந்த மகுமை தன்னை இந்த ஈஸ்வரிக்கு சொல்ல என்றோ பார்வதியால் கேட்ட போது அந்த பகவானும் ஏது சொல்வா கேளடிய பார்வதிய கேளடிய பார்வதிய எம்மா கிருஷ்ணனோட தங்கையம்மா அசையும் அம்மா அகில இந்த உலகமெல்லாம் நகர்ந்தால் மட்டும் நகரும் அம்மா நான் படைத்த உலகமெல்லாம் உயரம் இல்லாம உயிரும் வாழாதம்மா பகவான் அருள் இல்லாம பாரில் உயிர் வாழாதம்மா ஈசன் அருள் இல்லாம தங்கையர எம்மா எவ்வுயிரும் வாழாதம்மா எம்மா 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 ஏ பார்வதி தாய் பார்வதி என் அருள் இல்லைன்னு வை என்ன என்ன இந்த உலகத்தில எந்த சீவராசிகளும் உயிர் வாழ முடியாது. வாழ முடியாது வாழ முடியாது. பகவான் அருள் இல்லை என்றால் பார் உலகில் உயிர் வாழாதம்மா. ஆமா ஆமாம்மா நான் நகர்ந்தால் மட்டும்தான் ஆமா இந்த உலகம் எல்லாம் நகலும். நகரம் 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 நான் தூணிலையும் இருப்பேன், துரும்புலையும் இருப்பேன், எல்லா பக்கம் இருப்பேன் இருப்போம்மா. அடிக்கிற காத்திலையும் நான் கொலுவிருப்பேன் பார்வதி. யார் ஒருவர் என்ன மனமாற நினைக்கிறார்களோ ஆமா ஆமா அவர் மனதில் நான் குடியிருந்து பாதுகாத்து வருவேன். பாதுகாத்து வருவேன் அப்படின்னு பகவான் சொன்னார்ல. ஆமா ஆமா பொண்ணா பிறந்தவா சந்தேகப்பட்டுட்டானா ஒரு பேச்சுல விட்டுருவாளா? விடமாட்டா. ஆமா அறைய காலாக்குவா, கால நூலாக்குவா. அப்படித்தான் இருக்கு. கேள்விக்கு மேல கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பா. அப்பா 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 ஏகப்பட்ட கேள்வி, பதில் சொல்ல முடியாது. அதான் நீங்க வாங்கி போனதோ ஆளாக்குத்தனை, நீங்க கைலைக்கு வந்ததோ அந்தி மாலை. அதனால உங்களை நான் நம்ப மாட்டேன். நீங்க சொல்லுவதெல்லாம் பொய்யுங்க. உங்கள்ட்ட எல்லாம் பிராடு தான் இருக்கு. இப்படி சொன்னா நம்ம என்ன பதில் சொல்ல மாட்ட? ஒண்ணுமே சொல்ல முடியாது. புரிஞ்சுக்கிட்டெல்லாம் ஒண்ணும் செய்ய முடியாது. பெண்ணா பிறந்தவா ஒரு 4 வார்த்தைக்கு ஒரு வார்த்தையாவது புருஷன் பேச்ச கேட்காளா? கேட்க மாட்டா. முட்டிட்டு தான் குனிவா. அப்பா முட்டின பிறதான் என் புரிதா ஐயோ தங்காடிங்க. முதல்ல சொல்லையில கேட்க மாட்டா. கடைசியில குத்தம் அவ மேல வரும் பாருங்க. அம்மா ஐயா சாமி என்னை மன்னிச்சுக்கோங்க, தெரியாம செஞ்சுட்டேன். நீங்க அப்படி கோபப்படுவீங்க? ஏதோ அறிந்தா அறியாமல செஞ்சுட்டேன். ஆமா ஆமா
உங்க பொண்டாட்டி தானே? நான் வேற அர்த்தாளா? நீங்க மன்னிக்காம என்னை யார் மன்னிப்பா? அப்புறம் நம்ம எங்க போய் மன்னிக்கட்டும் அப்படின்னு இலக்கமா பேசுவா. ஆமா ஆமா. அந்த மாதிரி பார்வதா தேவியானவள் பகவானை நம்பவில்லை. ஆமா ஆமா. அந்த பார்வதி இடத்திலே பகவான் இனிமே விதமாக எடுத்துரைக்கிறாரானா, எப்படி அம்மா? ஒன்னாண்டி சிவன் உடைய வேணும் தாண்டி, ரெண்டும் ரெண்டாண்டி ஈஸ்வரனோ தாண்டி, மூணாண்டி சிவன் முக்கண்ணனோ தாண்டி, நாலாண்டி வேதங்களோ தாண்டி, ஐந்தாண்டி ஐந்து பஞ்சபூதங்களும் நான் தாண்டி, ஐந்து பஞ்சபூதங்களும் நான் தாண்டி, நான் தாண்டி, நான் தாண்டி. ஆமண்ணே சொல்லண்ணே. ஐயாரும் ஆறாண்டி சாஸ்திரமோ நான் தாண்டி, ஏழாண்டி 7 சமுத்திரமோ நான் தாண்டி, 8ஆண்டி 8 திசைகளுமே நான் தாண்டி, 9ஆண்டி நவக்கிரகமோ நான் தாண்டி, 10 நல்ல 10 நல்ல 10ஆண்டி 10ஆண்டி பார் படைத்தவனும் நான் தாண்டி, பார் படைத்தவனும் நான் தாண்டி, நான் தாண்டி, நான் தாண்டி. ஆமையா சொல்லையா. சக்தியம்மா பார்வதிய சங்கரரின் வார்த்தை கேளோ, வலது கண்ணு சூரியன் தான், இடது கண்ணு சந்திரன் தான், சந்திரனும் சூரியனும் இந்த சங்கரரின் ஒடுக்கம் அம்மா, சூரியனும் சந்திரனும் இந்த சொற்கரரை ஒடுக்கமா. என்னையவே ஒரு விதமா நீ நினைக்கிறாயா? நினைக்காதே. பகவானுடைய வலது கண் சூரியன், இடது கண் சந்திரன். சந்திரன் சந்திரன் சந்திரனும் சூரியனும் இருந்தா தான் அந்த உலகம் வெளிச்சமா இருக்கும். அவன் இருக்கும், சும்மா அலட்டி இருட்டா இருக்கும். சந்திரனும் சூரியனும் சங்கரனுடைய வணக்கம். ஆவுடே அம்மா. என்ன அதிகாலை விடியுதுன்னு சொன்னா என்ன சூரிய பகவான் உதிக்கணும். ஆமா உதிக்கணும் அல்லவா? அப்பதான் நம்மளுக்கெல்லாம் வெளிச்சம் கிடைக்கும். கிடைக்கும் கிடைக்கும். இல்லன்னா நம்ம வச்சத வச்ச இடத்துல எடுக்க முடியுமா? அப்பா அப்பா அப்படியே தேடணும். காலுக்குள்ள என்ன கிடக்கு, கைக்குள்ள என்ன கிடக்குன்னு என்ன தெரியும்? முன்னாடி யார் நிக்கா, பின்னாடி யார் நிக்கா, ஒண்ணுமே தெரியாது. ஒண்ணும் தெரியாது, இருட்டா இருக்கும். ஆமா. அதனாலே சந்திரனும் சூரியனும் சங்கரரின் ஒடுக்கம் அம்மா என்று ஆண்டவனாகிய பகவான் சொன்ன போது அப்பதான் பார்வதி மனசுக்குள்ள சிந்திக்கிறா. எப்படி எப்படி என்னது வலது கண் சூரியன் இடது கண் சந்திரனா? ஆமா. அப்ப இந்த பகவான் இந்த பார்வதி எங்க வைத்திருக்கிறார் தெரியணும் அப்படின்னு நம்ம அறிய வேணும், தெரிய வேண்டும். அப்படின்னு பகவானுக்கே தெரியாம அவர் பின்னால ஓடோடி வந்தா. ஆமா. இரு கண்களையும் இருக்குன்னு ஒரு போத்து போத்துதான். அப்பா கண்ணே பொத்திக்கிட்டா கப்புனு. கண்ணை பொத்துனது என்ன ஆச்சு? களி உலகமெல்லாம் இருள் மயமாக இருக்கிறது. அப்பா இருட்டு, சரியான இருட்டு, உலகமே இருட்டாயிட்டு. இருட்டா இருந்துச்சுன்னா நம்மளால ஒரு வேலையும் பார்க்க முடியாது. அப்ப நவலே முடியாது. கரண்ட் போயிட்டுனா திடீர்னு 10 மணிக்கு கரண்ட் போயிட்டுனா வச்ச பொருள் அப்படியே தான் நிக்கணும். கரண்ட் வரத்தண்டியும். தேடணும். செல்லு இல்லாத காலத்துல சும்மா தான் நிக்கணும்.
அப்படி அப்ப அதெல்லாம் கிடையாது. அதுதான் பிரைட் தான். அந்த காலத்துல கரண்ட் போனா மண்ணெண்ணெய் விளக்க பொருத்தி வைப்பாங்களாம். ஆமா அப்ப தீப்பெட்டி தேடி அலையணும். அந்த தீப்பெட்டி எங்க வச்சேன்னு தேடணும். ஆமா சும்மா தெரிவிக்க முடியாது. அந்த மாதிரி என்ன பகவானுடைய கண்ணை பொத்தினால கலை உலகம் எல்லாம் இருளாச்சு. ஆமா ஆமாம்மா. பார்த்தார் ஈசனாகிய பகவான். என்ன பார்வதி நம்ம பேச்ச மீறி நம்ம மேல சந்தேகப்பட்டு அப்படி நம்ம கண்ணை பொத்தினால பொத்திட்டால கண்ணு பொத்தியதால் கலி உலகம் எல்லாம் இருளாக இருக்கிறது. ஆமா ஆமா. உலகம் எல்லாம் இருளாச்சுன்னா யாருனே பாதிக்கப்படுவா? அப்பா எல்லாமே பாதிக்கப்படும். எல்லாம் பாதிக்கப்படும்ல. பகவான் படைத்த ஆமா 84 சீவகோடிகளுக்கும் ஒரே பாதிப்பு தான். பாதிப்பு. ஆமா. என்ன அதனால் படைத்த மானிட மனுக்கள் எல்லாம் சரி இருள் ஒளிவிலே அவதிப்படுவார்கள். படுவார்கள் அல்லவா? அதனால் உலகிற்கு நாம ஒளி கொடுக்க வேண்டும். கொடுக்கணும் என்று ஈசனாகிய பகவான் அந்த பார்வதிக்கு தெரியாமல் எவ்விதமாக ஒளி கொடுக்கிறாரானா எப்படி அம்மா உச்சி கண்ணை பகவான் திறப்பாரா உலகில் ஒளி கொடுப்பாரா நெச்சி கண்ணை பகவான் திறப்பாரா அவரோ திறப்பாரா கங்கை நீடு ஒளி கொடுப்பாரா பகவான் திறந்த போது உலகம் எல்லாம் ஒளியுமாச்சு நெச்சி கண்ணை திறந்த போது நீடு வந்த உலகம் எல்லாம் ஒளியுமாச்சு வெளிச்சம் அதை கண்டபோது ஆதிசக்தி பார்வதியா கண்டுமானோம் பதறுவாளா கண்டுமானம் பதறுவாளா அவளோ கால் சேர்த்தே இருப்பாளா பதறுவாளா ஏனே திடீரென்றோ சோர்வடைந்தா திடுக்கிட்டு பார்வதியா மெய் மறந்தா அவளோ அங்கமெல்லாம் தாண்டதே அனல் வேர்வையதோ வேர்த்திடுமா மேனி எல்லாம் தாண்பதே வேர்வையதோ வேர்த்திடுமா ஏ ஆதிசக்தி உடல் வேர்வ ஆதி வெள்ளி அந்த கையில எல்லாம் காற்றாற்று வெள்ளம் போல காற்றாற்று வெள்ளம் போல அதுவும் கடகடனே புரண்டிடுமா வெள்ளம் போல பார்வதா தேவியானவள் பகவானை பரிச்சை செய்ய ஆமா பகவான் ஈரேழு உலகமெல்லாம் ஒளி கொடுத்தார். கொடுத்தார். ஒளியை கண்ட பார்வதியால் அங்கம் பதறி ஆவி தனலாகி சிந்தை நொந்தோ திடுக்கிட்டு மெய்மறந்தார். என்ன நடக்குன்னு தெரியாம மெய்மறக்கா? ஒரு தவற செய்திட்டோம்னு வைங்க, அந்த தவறை யாராவது கண்டுபிடிச்சிட்டா அப்படியே நம்மளுக்கு எப்படி இருக்கும்? நடுக்கமா இருக்கும். ஒரு செகண்ட்ல வேத்து புளிங்கிறோம். பள்ளிக்கூடத்துல வாத்தியாரு வகுப்பறையில டெஸ்ட் வச்சிருப்பாங்க. ஆமா டெஸ்ட். தேர்வுல பக்கத்துல இருக்க பிள்ளைய பார்த்து எழுதிருவோம். ஆமா ஆமா. அந்த வாத்தியார் பேப்பரை திருத்தும் போது 2 பேப்பர்ல இருக்கிறது ஒரே மாதிரி இருக்கும். அப்ப ஒன்னு 2 இருந்த பேர் அப்போ நல்லா படிச்சவன கண்டுபிடிச்சிருவாங்க. ஆமா. அவனை பார்த்து எழுதின அந்த கள்ளக்காவனையும் கண்டுபிடிச்சிருவாங்க. பிடிச்சிருவாங்க. உடனே பேப்பரை திருத்திட்டு பேப்பரை கொடுப்பாங்கல்ல. ஆமா. ஏய் என்ன? இங்க வாப்பா. இங்க கிட்ட வா. நீ படிச்சு எழுதினியா பார்த்து எழுதினியா? ஏய் சொல்லு. நான் கள்ள காப்பி அடிச்சேன். மிஸ். என்னடா மிஸ்? மிஸ்மா. ஆமா. என்னல மிஸ்ங்க? படிச்சு எழுதினியா பார்த்து எழுதினியா? சொல்லு. நேத்து
என்ன என்ன எங்க 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 அண்ணிக்கு கல்யாணமா மேடம்? நான் அங்க போயிட்டானா? அதனால நான் அங்க போயிட்டேனா? ஆமா. அதனால என்ன? அதனால நான் படிக்கல மேடம். படிக்கல மேடம். எங்க அண்ணன் தான் நான் தான் எழுதுனேன். அவன் தான் எனக்கு காட்டுனா நான் எழுதுனம்மா. ஆமா ஆமா. உடனே அவனையும் கூப்பிட்டு 2 வசவு. அப்படி. இவனுக்கும் 4 வசவு. அப்படி. இல்ல என்ன என்ன? என்னைக்கு எழுதுனாலும் படிச்சு எழுதுனா அது உனக்கு உபயோகமா இருக்கும். ஆமா ஆமா. பார்த்து எழுதுனா அது எப்படிடா உனக்கு புரியும்? என்னடா என்னடா புரியும்? என்னடா படிப்ப? அப்படின்னு தப்ப கண்டுபிடிச்சவனே உனக்கு உடம்பெல்லாம் சல சல சலன்னு வேக்கும். அப்ப பெஞ்சில உட்கார தண்ணியை பரவடங்க. ஏன்னா உருவில்லாத வாத்தியார் அண்ணாவும் கிடையாது. அப்படி. வாத்தியார் இல்லாத பிள்ளைகளும் கிடையாது. கிடையாது கிடையாது. அதான் அன்னையும் பெதாவும் முன்னறி தெய்வம். ஆமா. ஆலயம் தொழுவது சாலமும் நன்றென்று சொல்லியிருக்கிறார்கள். சொல்லியிருக்காங்கல்லவா? குரு வாழ்க, அடி. குழந்தைகள் வாழ்க, குருவே துணை என்று இருக்கிறார்கள். சொல்லியிருக்கார். அதான் பள்ளிக்கூடத்துல எல்லாம் என்ன என்ன பழமொழிகள் எழுதி போட்டிருப்பாங்க, பாத்திருக்கீங்களானே? இன்னைக்கு டீச்சர் இஸ் எ ஃபர்ஸ்ட் பேரண்ட். அப்பா இஸ்ஸா. பேரண்ட் இஸ் எ செகண்ட் டீச்சர். அப்படியா? அதாவது இங்கிலீஷ் அந்த படிக்கல. ஆசிரியரே முதல் தந்தை, அப்படி. தந்தையே இரண்டாவது ஆசிரியர். ஆமா ஆமா. காலையில ஆனா அந்த பிள்ளைகள் பள்ளிக்கூடத்துக்கு போனுச்சுன்னா அங்க அம்மா அப்பா எல்லாமே அந்த ஆசிரியர் தான். ஏப்பா அப்ப மாடுது வேலை எல்லாம் விதாலி போடணும். வீட்டு பாடம் கொடுக்கிறது யாரு? வீட்டு பாடம் கொடுக்கிறது வாத்தியாரு. வீட்டு பாடம் கொடுக்கிறது தாய் தந்தை. பள்ளிக்கூடத்துல வீட்டு பாடம் கொடுக்கிறது வாத்தியாரு. அப்படி. வீட்டுல வீட்டு பாடம் கொடுக்கிறது தான் தாயும் தந்தை. ஆமா ஆமா. நானும் சொன்னேன். இங்கிலீஷ்ல சொன்னேன். அப்படி என்ன பள்ளிக்கூடத்துக்கு போனா அந்த ஆசிரியர்கள் தான் அந்த குழந்தைக்கு அம்மா அப்பா. அப்படி. வீட்டுக்கு வந்தார்களானா தாயும் தந்தை தான் அவர்களுக்கு ஆசிரியர். ஆமா ஆமா. வாத்தியார் என்ன வீட்டு பாடம் கொடுக்காங்களோ ஆமா அது அந்த அம்மாவும் அப்பாவும் பிள்ளைய கூப்பிட்டு பக்கத்துல உட்கார வச்சு சொல்லி கொடுப்பார்கள். இன்னைக்கு என்னடா நடந்துச்சு வகுப்புல? ஆமா. என்ன கிளாஸ்லாம் உங்களுக்கு நடந்துச்சு? சொல்லு சொல்லு. என்ன பாடம் நடத்துனாங்க சொல்லல. இப்படி புள்ள இருந்துச்சுன்னா எங்க வாழ்க்கையில உருப்படும்? கிடையாது. படிச்சான்னு கேட்டா நான் டீச்சரை மட்டும் தான் பார்த்தமுங்க. இல்லனா டீச்சரை கத்தி வச்சு அறுத்துறோம். சரி எல்லாரும் படிச்சிட்டா நம்ம தொழிலுக்கு ஆள் தேவைப்படுது இல்ல? யார் வருவா? அந்த மாதிரி பார்வதா தேவியானவள் பகவானை பரிச்சை செய்ய அவ அங்கமெல்லாம் வேர்த்து அனல் வேர்வை காற்றாற்று வெள்ளம் போல் கடகடவென்று புலர்கிறது. பயந்து போய் கடகடன்னு தண்ணியா ஓடுது. உடனே பகவான் என்ன பார்வதியுடைய உடல் வேர்வை இந்த பூமியிலே விழுந்ததானா? ஆமா. பூலோகத்துல உள்ள தண்ணி எல்லாம் உப்பு தண்ணி ஆயிரும். அப்ப பாதி கடலாயிரும். எத்தனை துளி நீர் இந்த பூமியிலே விழுந்தது? ஆமா 7 சொட்டு நீர். அப்பா சொட்டு 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 7 சொட்டு தான் தண்ணி அப்படின்னு விழுந்தது. ஆமா. அந்த 7 துளி நீரும் இந்த பூமியிலே கலக்க கூடாது என்று ஆண்டவனாக பகவான் வாயு தேவனையும் வரவழைத்தார். எப்பா வாயு தேவா, என்ன இந்த 7 துளி நீரும் இந்த பூமியிலே கலந்ததானா அம்புட்டு தண்ணி உப்பு தண்ணியா போயிரும். உப்பு தண்ணி ஆயிரும். ஏன்னா உப்பு தண்ணி ஆயிருச்சுன்னா நம்மளால அதை பயன்படுத்த முடியுமா? முடியாது. குடிக்க முடியுமா? முடியாது. குளிக்க முடியுமா? முடியாது. சமைக்க முடியுமா? முடியாது. அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான பொருட்களில் ஒன்றுதான் குடி தண்ணீர். ஆமா, குடி தண்ணி இல்லாட்டிக்கு ஒண்ணு இல்ல. அது இல்லன்னு வைங்க, உயிரே நம்ம வாழ முடியாது. முடியாது. சாப்பாடு மாத்திரம் இருந்தா போதும் நம்ம உயிர் வாழ்ந்துடலாம் நினைக்க கூடாது. முடியாது. ஒரு வாய்க்கு 2 வாய் கூட பேர்ச்சுன்னா விக்குன்னு விக்கும். சாப்பாடு உள்ள போகாது. ஆமா. அது மாதிரி கச்சி ஒரு மடக்கு தண்ணியை குடிச்சாதான் அந்த சாப்பாடு உள்ள இறங்கும். அப்படி. அப்போ தண்ணி இல்லைன்னா நம்மளால எந்த வேலையுமே செய்ய முடியாது. முடியாது. ஒரு வீடு கட்டணும்னாலும் தண்ணி தேவை. ஆமா. ஒரு ஆடு மாடுகளுக்கு தண்ணீர் வைக்கணும்னாலும் அதுக்கும் தண்ணி தேவை. தண்ணி இல்லாட்டி ஒண்ணுமே இல்ல. அன்றாட வாழ்க்கைக்கு தேவை முக்கியமா தண்ணி. ஆமா ஆமா. அப்ப இந்த தண்ணி எல்லாம் உப்பு தண்ணி ஆகி விட்டதுனா நம்மளால பயன்படுத்த முடியாது. முடியாது. உலகில் கடைசியாக கொண்டு இந்த 7 துளி நீரையும் ஒதுக்க வேண்டும். அப்ப லாஸ்ட் கொண்டு ஒதுக்கிடுவோம். ஆமா. அப்படி என்று ஆண்டவனாகிய பகவான் வாயு தேவன் இடமதிலே கட்டளையிட, ஆமா, அந்த 7 துளி நீரையும் உலகில் கடைசியாக கொண்டு ஒதுக்கி, ஆமா, 7 துளி நீருக்கும் எப்பேற்பட்ட பெயர் கொடுக்கிறாரானா, எப்படி அம்மா, அங்கே ஓங்கு சம்பு தீவு கப்போ, ஓங்கு சம்பு தீவு கப்போ,
ஒன்னங்கடல் ஓர்கடல் கங்கையாற்றின் தீவுக்கப்பா கருப்பு கடல் ரெண்டாங்கடல் புதிய கொஞ்சம் தீவுக்கப்பா தீவுக்கப்பா ஐயா மூன்றாங்கடல் மோர்கடலா மோர்கடலா இத்தனையும் சூழ்ந்திருக்க ஏழாங்கடல் பெருங்கடலா அங்கே எட்டாங்கடல் திட்டுக்கடல் ஒன்பதாங்கடல் உவர்கடலா பத்தாங்கடல் பார்க்கடலா பார்க்கடலுக்கு அப்பால பழங்கி வர்ண பாறை உண்டு பழங்கி வர்ண பாறை கப்பா காத்தடித்து மணல் குவித்து காத்தடித்து மணல் குவித்து ஐயா கரையாம் போச்சு வளர்ந்திருக்கு புற்றதில ஓங்கி நல்ல வளர்ந்த போச்சு 1000 வாசல் உண்டு வளர்ந்த அந்த புத்துக்குள்ள ஆணாகும் கருணாகோ பெண்ணாகோ சென்னாகோ நாகராஜ நாகக்கண்ணி நாகராஜ நாகக்கண்ணி அங்க நலமுடனே வாழ்வாரா அங்க கணவனுமா மனைவியுமா கலந்து கூடி வாழ்ந்து வாரா சீசனுமா கிளியும் போல சேர்ந்தரசு செய்து வாரா நகமும் நல்ல சதயம் போல நலமுடனே வாழ்ந்து வாரா எல்லைக்கு எண்ணெய் போல இணை விரியா தோழர் போல பூவு நல்ல மனமும் போல பொருந்தி கூடி வாழ்ந்து வாரா மன்னவனும் தேவியுமா மன்னவனும் தேவியுமா அங்கே மனமகிழ்ந்து வாழ்ந்து வாரா அந்த நாகராஜாவும் நாகக்கண்ணியும் வாழ்ந்து வருகிற போது 7 கடலுக்குள் விளையக்கூடிய 9 நவ ரத்தினங்களுக்கும் சொந்தக்காரர்கள் இருவேரும் நாகராஜாவும் நாகக்கண்ணி பெண்குடியானவளும் 7 கடலுக்குள்ள என்ன பொருட்கள் எல்லாம் விளையுதுன்னு அதான் என்னதெல்லாம் சொல்லுங்க முத்து பவளம் வைடம் வைடூரியம் புஷ்பராகம் கோமதேகம் இப்படி 9 நவ ரத்தினங்களும் 7 கடலுக்குள்ளே விளைந்து வருகிறது இந்த நவ ரத்தினத்தெல்லாம் நம்ம கடலுக்குள்ள போய் எடுக்க முடியுமா? முடியாது. யாரு அனுமதி வேணும்? யாரு நாகராஜாவும் நாகக்கண்ணியும் அனுமதி கொடுத்தா தான் நம்ம கடலுக்குள்ள போக முடியும். சும்மா போக முடியாது.
ஆமா ஆமா படம் எடுத்ததுன்னு வைங்க ஏப்பா படையே நடுங்கும். அவ்வளவுதான் அவ்வளவுதான். அப்படி படம் முடிஞ்சிச்சு. பொட்டுன்னு போட்டுச்சுன்னா நம்ம வேற பட்டுன்னு போக வேண்டியதான். படம் எடுத்துருச்சுன்னா நம்ம படம் முடிஞ்சிருச்சு. ஆமா அந்த நாகராஜாவும் நாகக்கண்ணியும் என்ன என்ன 9 நவ ரத்தினங்களுக்கு சொந்தக்காரர்களாகவே வாழ்ந்து வருகிறார்கள். வாழ்ந்து வரார். ஏயா என்ன என்ன ஒரு மனிதனுக்கு எத்தனை சொத்து சுகம் இருந்தாலும் ஆமா ஆமாமா முக்கியமான ஒரு செல்வம் இருக்கணும். என்ன என்ன செல்வம்? என்ன செல்வம் என்ன செல்வம் என்ன செல்வம் சொல்லுங்கண்ணே பாப்போம். என்ன செல்வம்? முக்கியமான செல்வம் என்ன செல்வம்? அது கட்டக்கார செல்வம். என்னைய கட்டக்காரண்ணே அதுதான் செல்வம். செல்வத்திலேயே சிறந்த செல்வம் என்ன செல்வம்னே? மாமியா செல்வமா? ஆமா மாமியா கெதியா இருந்தா பரவாயில்ல, உழைக்க போக வேண்டாம். அதானே அது சரிதான். அதாவது குளத்தோலை போய் மாமியா கெதியா இருக்கந்தண்டி கொடுக்கவும் செய்வா, மகளிர்ல எழுதி கொண்டு கொடுக்கவும் செய்வா. அதை வாங்கிக்கிடணும், என்ன முடியும்? அடி வாங்கையும் ஒசார் இருக்கணும், அவ குடுக்குற சொத்தை வாங்கி சாப்பிடையும் ஒசார் இருக்கணும். ஆமா ஆமா அவ குடுக்கறத வாங்கிக்கிறதாமடா, அப்புறம் அவ குடுக்க அப்புறம் வாங்கிக்க வேண்டியது. அது சரிதான். அம்மா ஏனே தாளக்காரண்ணே, வாய பாருங்க. செல்வத்துல சிறந்த செல்வம் என்ன செல்வம்னே? கல்வி செல்வமா? கல்வி இருந்தா தானே செல்வம் வரும். அது சரிதான். அம்மா கல்வியும் ஒரு செல்வம் தான். ஆமா செல்வம் 16 செல்வங்கள் இருக்கிறது. சரி 16 செல்வம் இருந்தாலும் அதுல முக்கியமான ஒரு செல்வம் என்ன செல்வம்? என்ன செல்வம் சொல்லுங்களேன் நீங்க. அதுதான் பிள்ளை செல்வம்னா மதலை செல்வம். ஆமா மதலை இல்லை என்று சொன்னா மாநிலத்தார் நம்மளை மதிக்க மாட்டார்கள். ஆமா ஆமா குழந்தை இல்லை என்று சொன்னால் குடும்பத்தார் நம்மளை மதிக்க மாட்டார்கள். மதிக்க மாட்டா. சொத்து சொகம் எவ்வளவுதான் சொத்து சேர்த்து வச்சிருந்தாலும் சரி, ஆமா ஆமா எவ்வளவுதான் பணம் வச்சிருந்தாலும் சரி, அப்பா எத்தனை ஏடிஎம் கார்டு வாங்கி வச்சிருந்தாலும் சரி, ஆமா 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 உள்ள இல்லைன்னு வை, இந்த இடத்துல பெருமை கிடையாது. ஆமா அந்த நம்ம கண்ணு முன்ன பேசுவாங்க, நல்லா இருக்கியா என்ன பண்ணுதா யாது என்னவாங்க. ஒரு 1000க்கு 2000 கையில கூட இருந்துருச்சுன்னு வைங்க, என்ன ஊருக்குள்ள எத்தனை பேங்க் இருக்கோ அத்தனை பேங்க்லயும் ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணி ஆகும். அப்பா ஏன்டா 5 கார்டு இருக்கு 6 கார்டு இருக்குன்னு காண காட்டுங்க. 2000 ரூபாய் தாள் செல்லலன்னு வைங்க, என்ன 4 இடத்துல அக்கவுண்ட் இருந்தா தான் மாத்த முடியும். அவன் ஒரே இடத்துல கூட்டமா இருக்கும். அப்படி அதாவது என்ன சொத்து சுகம் நிறைந்திருந்தாலும் ஒரு விதமா பேசுவாங்க. ஆமா அதே அந்த சொத்து இல்லனாலும் ஒரு விதமா பேசுவாங்க. அப்பா அது வாழ்ந்தாலும் பேசும் தாழ்ந்தாலும் பேசும். எலும்பில்லாத நாக்கை படைத்திருக்காருல பகமா. ஆமா எங்குனாலும் மிரண்டுக்கிடும். உங்களை கண்டா உங்களுக்கு தக்கபடி பேசும். ஆமா என்னைய கண்டா எனக்கு தக்கபடி 4 வார்த்தை. இப்போ உள்ள காலத்துல எப்படி பேசினா தான் முன்ன விட்டு பின்ன பேசுவாங்க. பேசுவார்கள் 4 பேர் 4 புக்குல நின்னு பேசுவாங்க. ஆமா ஆமா பொம்பளையில சேர்ந்தான்னு வைங்க, என்ன அதாவது என்னம்மா சொத்து சுகம் நிறைந்திருந்ததுன்னா என்ன மதலை செல்வம் இல்லன்னா எப்படி பேசுவாங்க தெரியுமா? எப்படி என்னத்துக்கு ஏன் இப்படி சொத்தையும் சேர்த்து வைக்கான்? அப்ப அவனுக்கு இருக்க சொத்துக்கு அவன் என்ன போறான்? எந்த புள்ள இருந்து ஆள போகுது? ஆமா அவனுக்கு இவ்வளவு சொத்தையும் வச்சிருக்கான். மேல காட்டுல கூடு குறுக்க இருக்குங்க, வடக்க நாச்சியத்துல 7 கோட்டை வேப்பாடு இருக்குங்க, கவரத்துல 3 கோட்டை வேப்பாடு இருக்குங்க. சரி குருவரபத்துல பொத்தையில அங்க ஒரு ஏக்கர் இருக்குங்க. எத்தனை ஏக்கர் இருந்து என்ன செய்ய? இல்ல அந்த பேங்க்ல பணம் கிடக்குங்க, இந்த பேங்க்ல பணம் கிடக்குங்க. அவன் என்ன கடந்து என்ன ஆக போகுது? என்னத்துக்கு வச்சிருக்காவளோ? எந்த புள்ள கேட்டி ஆள போகுது அம்பட்டையும்? போதையில கொண்டு போறானுங்க. கோயிலுக்கு எழுதி கொடுக்கணும், வேற என்ன செய்ய? அது வாஸ்தவமா உள்ள பேச்சு. புள்ள இல்லைன்னா அப்புறம் கோயிலுக்கு தான் எழுதி வைக்கணும். ஆமா அப்படின்னு பேசுவாங்க. அப்படி அதே இது அந்த மதலை செல்வம் இருந்ததுன்னு வைங்க, என்ன ஆனா பெத்தெடுக்குன்னா சொல்லுவாங்க, எப்படி பாவி கொல்லிக்கு பெத்து அடிக்கிருக்கான். அப்பா அவளுக்கு என்னப்பா கொல்லிக்கு பெத்து அடிக்கிருக்கா? அப்புறம் ஆம்பளை பையனா பெத்து அடிக்கிருக்கான், கொல்லியா பெத்து அடி ஆம்பளை பையனா பெத்து அடிக்கிருக்காம்பா. பொட்ட புள்ள பிறந்ததுன்னு என்ன சொல்லுவாங்க? என்ன அவனுக்கா இருக்கும், அவனுக்கு இருக்குமா அங்க ஆரிசு ரெண்டும் பொட்டையா பெற்றிருக்கான், பொட்டையா அப்படி சொல்லுவார்கள். அப்படியேம்பா
நல்ல மனசு இருந்தா தானே அவனுக்கு ஆம்பளை புள்ள பிறக்கும் அப்படி சொல்லுவார்கள் அப்படின்னு பேசுவாங்க. என்ன அப்ப இந்த உலகம் வாழ்ந்தாலும் பேசுது, நம்ம தாழ்ந்தாலும் பேசுது. அது எப்படி பேசுறீங்க? நல்லவே இருந்தாலும் கெட்டவே இருந்தாலும் பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஆமா, அதை திருத்தவே முடியாது, நிப்பாட்டவே முடியாது. அவங்க பேசுதாங்கன்னு நினைச்சோம்னா நம்ம வாழ முடியாது. அதான் சொல்லிருக்காரு பாருங்க திருவள்ளுவர். எப்படி இன்னார் செய்தாரே ஒருத்தர், ஆமாம்மா, அவர் ஞான நன்மையும் செய்து விடல். யார் எப்படினாலும் சொல்லிட்டு போட்டு நீயாட்டுவான். நாமளுக்கு ஒருவர் தீமையை செய்தாலும் நாம அவங்களுக்கு நன்மையே செய்ய வேண்டும். செய்யணும். நம்மளை பத்தி ஒருத்தர் குறை பேசினாலும் நாமளும் பதிலுக்கு அவங்கள பத்தி பேசப்படாது. அவன் பேசிட்டு போறான்னு தூரம் வந்துடணும். கடவுள் இருக்காரு, என்னத்தை அள்ளி எடுக்க போற? உன்னை அள்ளி எடுக்க போறது கிடையாது. நாட்டு ஆண்ட பிரதமரே போயிட்டாங்க. நம்ம எல்லாம் எம்பாத்துறோம். எம்பாடு அப்படி அதான் திருவள்ளுவர் அழகாக சொன்னார். இன்னார் செய்தாரே ஒருத்தர், அவர் ஞான நன்மையும் செய்து விடல். செஞ்சிடு. நமக்கு ஒருத்தர் தீங்கு செய்தாலும் அவருக்கு நாம நன்மையை செய்து விட வேண்டும். அந்த நாகராஜாவும் நாகக்கண்ணியும் சொத்து சுகங்கள் எல்லாம் நிறைந்திருந்தோ, இருவேருக்கும் என்ன இல்லை தெரியுமா? மண்ணிருந்தோ மனையேறந்தோ, மண்ணிருந்தோ மனையேறந்தோ, மனையாள குழந்தை சொத்திருந்தும் சுகமே, சொத்தாள குழந்தை இல்லை, மதலை இல்ல கவலை மனக்கவலை அதிகமாச்சு, குழந்தை இல்ல கவலை, குழந்தை இல்ல கவலை, அங்கு கொடுங்கவலை அதிகமாச்சு. சங்கடமா வீட்டை விட்டு வெளியே போக முடியாது, மனசு இருக்காது. நம்ம கூட கொஞ்சம் மனசு தேத்திடுவோம். ஆமா. ஆனா அந்த அக்கம் பக்கத்துல இருக்க பேசுற பேச்சு நம்ம காதுட்டு கேட்க முடியாது. கல்யாணம் முடிச்சு 30 நாள் ஆட மாட்டாங்க. நல்லவா பேச மாட்டா. அப்படி நல்லவா பேச மாட்டா. ஊர் புறணி பேசக்கூடியவா பேசியே தான் தீர்வா. அது நிப்பாட்ட முடியாது. பிறவி குணத்துக்கு மட்டையை வச்சு கட்ட முடியுமானே? இப்ப நாய் வாழ நிறுத்த முடியுமா? முடியாது. அதே மாதிரிதான் கரெக்டா இருக்கும். அந்த மாதிரி ஆமா, சுத்துபத்துல இருக்கவெல்லாம் ஒரு எளினமா பேசுவா, ரொம்ப சங்கடமா இளப்பமா பேசுவாங்க. அந்த நாகக்கண்ணி பெண்கொடியானவள் குழந்தை இல்லை என்று மனதிலே வருத்தம் கொண்டு, என் கணவா நகராஜா, என் கணவா நகராஜா, எனக்கு வாய்த்த பிராணநாதா, என்ன பாவம் நாம செய்தோம், இதுவரைக்கும் குழந்தை இல்ல, எந்தரத்து பெண்கள் எல்லாம் 7 பிள்ளைதாயானா, தண்டரத்து பெண்கள் எல்லாம், தண்டரத்து பெண்கள் எல்லாம் அவளோ தலை புள்ள சூழியானா. பக்கம் வைத்த தென்னம்புள்ள பாரி போய் நின்றதென்ன, கூட வைத்த தென்னம்புள்ள குல குலையாக ஆய்த்திருக்கு. என் கணவா நாகமுடி ராஜமன்னா, என்ன பாவம் செய்தேனோ எனக்கு இதுவரைக்கும் குழந்தை இல்லை என்றோ மலடி எல்லாரும் பேசுகிறார்களே, மலடி என்ன மலடி என்று மாநிலத்தார் பேசுதார், இருசி என்ன மலடி என்றோ இனத்தாரும் பேசுதார், நாங்கள் எல்லாம் பேசுதார். விதமா பேசுதாங்க.
ஏ என்கணவா எந்துரையே எனக்கு வாய்த்த பெம்மானே பூமானே எந்துரை எம்புருசா இருசி ராஜ ஜீனித்தோரையா அடையோ அப்படி இருசி மலடி என்று என் இனத்தார் சனத்தார் எல்லாம் என்ன ஒரு விதமா பேசுதாங்க பேசுதார்களே என்று நாகக்கண்ணி பெண்கொடியானவள் என்ன அந்த நாகமுடி ராஜனிடம் என்னமே விதமாக புலம்புகிறாளானா எப்படி அம்மா எங்க நவராஜம்மா எங்க நவராஜம்மா எனக்கு வைத்த பூமா சொல்லிட்டேனோ அன்னமென்று வந்தவர் அன்னமென்று வந்தவர் நானும் அடுத்து வர சொன்னேன் பாதவத்தி சண்டாளி மண்டையில கொட்டினேனோ கொத்தா குறைந்தேனா புறமர காலந்தேனா என்ன பாவம் நாம செய்தோம் என்ன பாவம் நாம செய்தோம் இதுவரைக்கும் குழந்தை இல்லை மலடானே குப்பைய கிளைத்துமேயோ குப்பக்கோழி மலடாச்சி குளமையில மலடானே எங்க நவா எந்துரைய எனக்கு வைத்த பூமானே பிஞ்சு நல்ல புளிய மரம் நெல் ஓடும் ஆலமரம் பிஞ்சில காயாம பிஞ்சிலைய காயாம பின்னல் ஓடி என்ன பல மண்ணா மண்ணா மணவாளா என்ன சாமி பிஞ்சு புளிய மரம் பின்னல் ஓடும் ஆலமரம் ஆலமரம் பிஞ்சிலையும் காயாமல் நான் பின்னல் ஓடி என்ன பலன் ஏ அப்பா பிஞ்சிலே காய்க்கலையே என்ன பலனா இருக்கு பிஞ்சிலேயே காய்க்கலனா பின்னால அது பழுத்து என்ன பழம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல 60 வயசுக்கு பிறகு இருந்தா என்ன இறந்தா என்ன மாதிரி இல்லனா என்ன ஆமா என்று அந்த நாகக்கண்ணியானவள் பிஞ்சு நல்ல புளிய மரம் பின்னல் ஓடும் ஆலமரம் பிஞ்சிலேயே காயாமலே மன்னவா பின்னல் ஓடி என்ன மன்னவா பின்னல் ஓடி என்ன பின்னல் ஓடும் ஆலமரம் பின்னல் ஓடி என்ன மன்னவா பின்னல் ஓடி என்ன கண்ணு நல்ல புளிய மரம் கழுதோடும் ஆலமரம் கண்ணு நல்ல புளிய மரம் கவிரோடும் கண்ணிலைய காயாமலே மன்னவா அவரோடு என்ன
கவுரோடு என்ன மன்னவா கதிரோடு என்ன பலே மண்ண சாலையில ஒரு மரமா சாலையில ஒரு மரம் சாதிக்கா காய்க்கும் மரம் சாதிக்காவும் காயாம சனத்திலையும் தாழ்வான சாதிக்காவும் காய்ப்பதப்போ சனத்தாரோட சேர்வதப்போ எல்லையிலே ஒரு மரம் ஏலக்கா காய்க்கும் ஏலக்காவும் காய்க்கா இனத்திலையும் தாழ்வான் ஏலக்கா காய்ப்பதப்போ ஏலக்கா காய்ப்பதப்போ நானும் இனத்தாரோட சேர்வதப்போ முத்தத்தில மண்ணனைக்கு குழந்தை இல்ல மண்ணனைத்த கையோட மடிபுடிக்கு குழந்தை இல்ல எங்கனவா என்னுடைய குறகுடத்து தண்ணியில தண்ணி கோதி ஊத்த குழந்தை இல்ல நிறகுடத்து தண்ணியில நின்றளம்ப குழந்தை இல்ல கறிக்கரைக்கும் தேங்காயில கையேந்த குழந்தை இல்ல கடவீதிக்கு போகையில கடவீதிக்கு போகையில என்னோட காலை கட்ட குழந்தை இல்ல அங்கமெல்லாம் சோலையிட்டா கண்ணீர வடிப்பாளா கண்ணீர வடிப்பாளா அவளும் கவலை கொண்டு புலம்புவாளா மாதா இல்லாத குழந்தைகளை நம் மண்டியில அடைத்தேனா அடிக்கலையே இல்ல தாய் இல்லாத பிள்ளைகளை தலையில கொட்டினேனா இல்லையேம்மா என்ன பாவம் செய்தமோ தெரியலையே இதனால் இதுவரைக்கும் நம்மளுக்கு ஒரு குழந்தை இல்லையே ஆமாம்மா ஆனா பிறந்தவங்க மனசுல கவலை இருந்ததுன்னா என்ன செய்வாங்க வெளியில காட்டிக்கிட மாட்டாங்க வெளியே சொல்லவே மாட்டாங்க கல் மனசு வீட்டுக்குள்ள இருந்தா தானே கவலையா தோணும் ஆமா அப்படின்னு வெளியில போவாங்க 4 பேரோட சேர்ந்து நின்னு பேசிட்டு வீட்டுக்கு வருவாங்க ஒரு 135ல ஒண்ணு எடு 135 ஆமா இப்ப விலை கூடி போச்சுலானே ரேட் கூடி போச்சு 135 அப்ப இதுக்கு முன்னகுட்டி அது முன்னகுட்டி 35 அடிச்சிட்டு வீட்டுக்குள்ள வந்துட்டாம்ல வீடு பூரா நாறுது அப்ப அந்த மனுஷன் வாராமனா அங்க இருந்து கண்டுபிடிக்கணும்ல அதுக்காண்டி தான் சரி எத்தனை அடிக்கணும்
18-48. ஆமா. ஏன் அதை அடிச்சா வாட வராதோ? 18 வயசுல குடிக்க ஆரம்பிச்சா 47 வயசுல போய் சேர்ந்துடலாம். ஏ அப்பா, கண்ட கழுதையெல்லாம் வாங்கி குடிக்காங்க. ஆமா. ரம்முங்க, சின்னுங்க, பீருங்க, வைனுங்க. ஏ அப்பா அப்பா. 18-48ங்க, 265ங்க. அப்படி அடிச்சுக்கிட்டே தான் இருக்கான். மனசு கஷ்டமா இருக்குல்ல. 1000 கிங்ஃபிஷரா, பிரிட்டிஷா, என்னென்ன பிராண்ட்லாம் தான் கழுதைய குடிக்கி. ஏ அப்பா, எங்களுக்கு தெரியாத பிராண்ட் போல உங்களுக்கு தான் தெரியுது. ஆமா. அதாவது என்ன, நீங்க எந்த பிராண்ட் அடிச்சா எப்படி பேசுவீங்கன்னு நாங்க கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். ஓ, பிராண்டுக்கு ஒரு பேச்சு உண்டோ? ஆமா. சரி, அதான் நாங்க கரெக்ட்டா பேரை சொல்லுதோம். அப்படியா? இத வேற பாரு, தெரிஞ்சு வேற வச்சுக்கிடணுமா? இது அப்படி தெரியல பேச்சு வந்து. எங்களுக்கே தெரியல. நாங்களே போனா ஒரு 135 தாங்கன்னு கேட்போம். நீங்க நிதானமா இருந்தா தானே உங்களுக்கு என்னத்தை வாங்கி அடிக்கன்னு தெரியும். ஆமா, பாரு, நாங்க எப்பவும் போதலையா இருக்கோம். நீங்க ஒண்ணுக்கு தான் 2 அடிச்சிட்டு மொட்டை ஆயிருதியல, அப்புறம் உங்களுக்கு எப்படி ஞாபகம் இருக்கும்? இருக்காது. குடிச்சிட்டு வீட்டுல பாட்டுல சேர்த்து வைக்கலையா? ஆமா, ஒரு பாட்டுல அம்பேசா. அதுலதான் நாங்க பேர் எல்லாத்தையும் பார்த்து தெரிஞ்சுக்கிடுதோம். ஆமா, அப்படியா? மூட கணக்குல இருக்க ஒவ்வொரு வீட்லயும். அது வீட்டுல வச்சு குடிக்க கூடாது, வெளியே வச்சு குடிச்சு வர்றோம். அது யாரு செய்தா? அது செய்ய மாட்டேங்காங்கல்ல. வீட்டுல குடிச்சாலும் தொட்டுக்கிட ஊருகா அந்த பொண்டாட்டி தான். ஆமா. வெளியில குடிச்சிட்டு வந்தாலும் தொட்டுக்கிட ஊருகா அந்த பொண்டாட்டி தான். வேற அதவே சண்டை போட முடியாது. குடிச்சிட்டான்னு வைங்க. ஏ அப்பா, அவன் பேசுத பேச்சோ. ஏ அப்பா, என்ன முடிஞ்சதுக்கு அவ்வளவுல ஆள் உண்டோ? மனு பிறந்தார் கேட்க முடியாது. ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரத்துக்கு அவன் தான் ராஜா. ஏமதி, இந்த உலகத்துக்கே ராஜா அவன் தான். உன்னை என்னைக்கு கட்டுனனோ அன்னைக்கு பிடிச்சது எனக்கு யமத்து. அன்னைக்கு தொலைஞ்சிச்சு என் சந்தோஷம். ஆமா, என் லைஃப். உன்னை கல்யாணம் முடிக்க முன்ன எங்க அம்மிட்ட அங்க போறேன்னு சொல்ல மாட்டேன், இங்க போறேன்னு சொல்ல மாட்டேன். அவன் என்னைக்கு கேட்டுனா உனக்கு 3 முடிச்சதான் போட்டேன். ஏன் முடிச்சு அவங்களுக்கு வேற வழி இல்ல, அந்த அளவுக்கு ஆயி போச்சு. அவ பதிலுக்கு என்ன தெரியுமானே சொல்லுவா? என்ன, உங்க அம்மா கூட நீ இருக்கையில கூட தெருவா நிப்ப குடிச்சிட்டு. ஏ அப்ப குடிக்காரப்ப அங்க நிப்பா. என்னை நீ கட்டின பிறகுதான் குடிச்சிட்டு ஒரு இடத்துல இருக்கம்பா. ஆல்ரெடி வேற நான் வந்த பிறகு மனுஷனா இருக்க பாத்துக்கோ. அதுக்கு முன்னாடி நீ காவல் பேல இருந்த. ஆமா, அது உண்மைதானே. பொண்டாட்டி வந்துதான் புருஷன் அழகு பாப்பா. ஏ அப்ப 3 முடிச்சு போட்ட பிறகுதான் மத்தல வரலன்னு வை, உன் பிளப்பு தெரியும். ஆமா, அடி உனக்கு நான் கிடைக்காம உனக்கு வேற ஆளு கிடைச்சிருக்கணும். எங்க அப்பன் கொடுத்த சீராட்டுக்கெல்லாம் நாட்டுக்கு முட்டையா கொண்டாந்தேன். என்ன வேற எங்கேயாவது கெட்டி கொடுத்திருந்தா நான் ராணி மாதிரி வாழ்ந்திருப்பேனே. ஆமா, நான் இந்த குடியாரங்களுக்கு வாக்கப்பட்டு குடியார முடியுமா? என்ன அடிக்க ஓடியார எலவுல என்னை விட்டுட்டானா கடவுளு அப்படின்னு பேசுவா. பேசுவார்கள். சில பொம்பளைய குடிச்சா அந்த மனுஷன்ட்ட பேச மாட்டா. அவனுக்கு போத தெளிஞ்சு விடியும் பாருங்க. அப்ப படுத்த வாயை விட்டு வெளியே விட மாட்டான். ஏ அப்பா, ராத்திரி நீ பேசனல்ல, இப்ப நான் பேசுறேன். இப்ப நான் பேசுறேன், கேளு அப்படின்னு பேசுவா. அந்த மாதிரி என்ன கணவன்களுக்கு கவலை இருந்தா அதை வெளியில காட்டிக்கிட மாட்டாங்க, காட்ட மாட்டார்கள். ஆனா பெண்ணா பிறந்தவ மனசுல கவலை ஏற்பட்டதுன்னு வைங்க, அப்பா மூஞ்சி கொடுத்து பேச முடியாது. அக்கம் பக்கத்தார்ட்டெல்லாம் சொல்லி சொல்லி புலம்பிக்கிட்டே இருப்பா. எந்த நேரமும் கண்ணீர் சோரசரையா வடிஞ்சுக்கிட்டே இருக்கும். ஆமா, இப்படி நாகக்கண்ணி பெண்கொடியானவள் அழுது புலம்ப. ஆமா, அந்த நாகமுடி ராஜமன்னன் என்ன அம்மா, ஏ பெண்ணே பெண்மையிலே, என்னம்மா, அழ வேண்டாம் புலம்ப வேண்டாம். வேண்டாம், உனக்கு நானு எனக்கு நீயும் அழுது என்ன பிரயோசனம்? முடியாது, ஒண்ணுமில்ல. மறையோன் அருள் இருந்தால் கண்டிப்பாகவே நம்மளுக்கு முதலை வரம் கிடைக்கும் அம்மா என்று நாகராஜன் சொல்ல, அந்த நாகக்கண்ணியானவள் எவ்விதமாக சொல்லுகிறாளான்னா, எப்படி அம்மா, மண்ண கோலத்தாங்கரை ஓரம் கொடம் எடுக்க போராட்டம் கரை ஓரம் கெண்டி தூக்க போராடும். என் மன்னவாளா
கரைக்க அங்கம் கரைக்க போராட்டம் மணவாளா நாள ஒரு காலத்தில மாண்டு நாம மடிந்தமானா குலத்தாங்கரையதில குடமெடுக்க போராட்டம் ஆத்தாங்கரையதில அங்கம் கரைப்பதற்கு போராட்டம் கிணத்தங்கரையதில கிணத்தங்கரையதில மண்ண கெண்டி தூக்க போராட்டம் மண்ணா மண்ணா மணவாளா என்ன குழந்தை இல்லன்னு வைங்க என்னம்மா இப்போ நம்மளுக்கு ஒண்ணும் தெரியாது 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 கடைசி காலம் இருக்கு வைங்க நம்ம கட்டையில போற நேரத்துல ஏப்பா தவழுது போற காலம் அங்க போடுவான் சண்டை ஆமா ஆமா ஆளை தூக்கட்டா அப்படியே செம்பு எடுக்கட்டா இல்ல அங்கத்தை அள்ளி கரைக்கட்டா எப்படி செய்யணும் அப்படின்னு சண்டை போடுவாங்க அப்படி சொத்து சுகம் இருந்தா உனக்கு எனக்குன்னு அடிபடி போட்டுக்கிட்டு என் சித்தப்பன் என் பெரியப்பன்னு பக்கத்துல வருமா அப்ப அது எங்க சித்தப்பாங்க எங்க பெரியப்பா இருக்க ஒரு வீடு கூட இல்லன்னு வைங்க அது யாரும் தெரியாத சொல்லிக்கிட்டாங்க ஆமா சொல்லிக்கிட்டாங்க எனக்கு வேலை இருக்கு நீங்க பாருங்க ஆமா சொன்னாங்க அதுதான் இப்போ கேள்விப்பட்டிருக்கேன் ஆமா ஆனா பார்த்து பேசி வீட்டுக்குலாம் போய் பழக்கம் இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க சொல்லுவார்கள் அந்த மாதிரி நாள ஒரு காலத்திலே நம்மளுக்கு குழந்தை இல்லை என்று சொன்னா ஆமா அங்கதான் பெரிய போராட்டமா இருக்கும் இருக்கும் அதனால் மதலை வரம் வேண்டுமென்றோ அந்த நாகராஜாவும் நாகக்கண்ணியும் ஆண்டவனை நினைத்து அருந்தவங்கள் செய்ய வேண்டுமென்றோ இருவேரும் இங்கே வருகிறார்களானா காசிக்கு தான் ரோடு போட்டார் காசிக்கு தான் ரோடு போட்டார் கன்றுகளை பதியம் வைத்தார் அங்கே கன்றுகளை பதியம் வைத்தார் மதுரைக்கு தான் ரோடு போட்டார் மாமரம் தலைய வைத்தார் குச்சால ரோடு போட்டார் குளிர் தரும் சோலை வைத்தார் ஆமையா சொல்லையா நாகமூடி ராஜா நாகக்கண்ணி பெண்கொடியோ 1008 சிவதலமோ 108 திருப்பதியோ நூதனம்மா பயணம் வந்தோ குழந்தை வரம் வேணுமென்றோ வழி விழுந்து வணங்குவாரா ஆண்டவனார் பகவான் குழந்தை வரம் கொடுக்கலைய குழந்தை வரம் கிடைக்காம நாகமூடி ராஜா நாகக்கண்ணி பெண்கொடியோ நாகலோகப்பட்டணத்தில் கரையாம்புச்சு அடிவாரத்தில் தவம் இருக்க வருவாரா
பூலோகப்பட்டணத்தில் கரையாம்புச்செடி வரத்தில் குளித்து மெல்ல தீர்த்தமாடி திருநீற்று காப்பணிந்து பகவானை மனதில் எண்ணி சாந்து கொண்டோ தரை மேலே சந்தனத்தால் கோலம் போடா பாலால தரை மிளகி பன்னீரால கோலம் போட்டா மாவால தரை மிளகி மஞ்சனையால் கோலம் போட்டா கோலம் போட்ட வாசலில குருத்து வாழை இலை வரித்தா குருத்து வாழை இலைக்கு மேல பிள்ளையார பிடித்து வைத்தா நிறநாளி நிறமறக்கா தேங்காவளம் தெச்சுனையா தாம்பூலமும் தானே வைத்து கற்பூரத்தை கொளுத்து வாரா கடவுளையே வணங்குவாரா போட்டா நாகமுடி ராஜாவும் நாகக்கண்ணி பெண்கொடியானவளும் கரையாம்புற்று அடிவாரத்திலே சாந்தால் தரைமிளகி சந்தனத்தால் கோலம் போட்டு மாவாலை தரைமிளகி அங்க மஞ்சனையால் கோலம் போட்டு பாலாலே தரைமிளகி இருவேரும் பன்னீரால் கோலங்கள் எல்லாம் போட்டு கோலமிட்ட வாசலிலே குருத்து வாழை இலை விரித்து குருத்து வாழை இலைக்கு மேல் பிள்ளையாரை பிடித்து வைத்தார். நரநாளி நரமரக்கா தேங்காய் பழம் தட்சிணை தாம்பூலம் கற்பூரத்தை கொளுத்தி அந்த கடவுள் சிவனாரை மனமதிலே நினைத்து உண்ணாமல் உறங்காமல் அந்த உடையவன் திருப்புகழை மறந்திடாமல் அரகரா சிவசிவா என் அண்ணாமலை நாதா உண்ணாமலை பதகா பலகா ஆபத்தில் உதவுவோனே ஆனந்த பாண்டகா அநாத ரட்சகா 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 ஷாமல ரூபா என் சர்வலோக நாயகா ஈசா சிவபிரகாசா இறையவா எனக்கு அருள் புரிய வேண்டுமென்றோ இருவேரும் எவ்விதமாக தவம் இருக்கிறார்களானா எப்படி அம்மா நாகராஜாவும் நாகக்கண்ணியும் ஆண்டவனை மனசிலே நினைத்து தவம் இருக்க வேண்டுமென்றோ உண்ணாமல் உறங்காமல் உடையவன் திருநாமத்தை மறந்தாமல் அன்னம் தண்ணி இறந்தாமல் ஆண்டவன் திரு புகழை மறக்காமல் மறந்திடாமல் அதிகாலை உதித்ததானா என்ன அந்தி மாலை மயங்கும் வரைக்கு அரனுடைய நாமத்தையே சொல்லுகிறார்கள் சொல்லுகிறார்கள் அல்லவா எப்படி சொல்லுகிறார்கள் தெய்வத்தை பக்தியே நினைச்சிட்டு இருக்காங்க அரகரா சிவசிவா 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 அரகரா என்று ஆமா அதாவது சிவாய நமக என்று சொன்னவருக்கு ஒருபோதும் அபாயம் நேராது நேராது சிவனே கதி என்று நினைத்தோருக்கு அப்படி இந்த உலகத்திலே நீடூடி வாழ்க உண்டு உண்டு சிவன் பக்தர்களுக்கெல்லாம் அப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க ஆமா சரி சனிக்கிழமை சிவன் கோயிலுக்கு போய் சுத்தி கும்பிட்டுட்டு வாங்க நல்ல மோட்சங்கள் தான் கிடைக்கும் அதுல உள்ள சிறப்பை பாருங்க அழகா இருக்கும் அப்படி அதுவும் சனி பிரதோஷம் வரும் பாருங்க ஆமா ஆமா அப்ப போய் சிவனை சுத்தி கும்பிடணும் ஆமா கும்பிடணும் மனசுல என்ன நினைச்சோமோ அது கண்டிப்பா பெண்கள்லாம் போங்க கும்பிடுங்க வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படி அந்த நாகராஜாவும் நாகக்கண்ணியும் என்ன ஆண்டவருடைய நாமத்தை மனதிலே நினைத்து எப்படி தவம் இருக்கிறார்களான்னா எப்படி அம்மா சுவாமி உண்ணாமலும் உறங்காமலும் உறங்கிடா உடையவன் நாமும் மறக்காமல் அரகர அரணை என்று அரணை போற்றி தவம் இருந்தா சிவ சிவா சிவனை என்று சிவ சிவா ஐயா சிவனை போற்றி தவம் இருந்தா வருட காலம்
முக்கண்ணனை தான் நினைத்து அவரும் முசியாம தவம் இருந்தார். முக்கண்ணனும் வரவே இல்லை. நாலு நல்ல வருட காலம் வருட காலம் நலமுடனே தவம் இருந்தார். நலமுடனே தவம் இருந்தார். இருந்து தவம் செய்து வாரார். அந்த ஈஸ்வரனும் மறவே இல்ல. 10-12 வருட காலம் 10-12 வருட காலம் அவரும் பாரத்தவம் செய்து வாரார். அப்போதும் பகவான் வந்தாரா? குழந்தை வரம் தான் கொடுத்தாரா? 10-12 வருடம் தவம் இருந்தார். பகவான் வரலை. பாலகன் வரம் கொடுக்கவில்லை. இப்பேற்பட்ட பகவானை மனமுருக நினைக்க வேண்டும் என்று அந்த நாகராஜாவும் நாகக்கண்ணி பெண்கொடியானவளும் எப்படி மனமுருக நினைத்து தவம் இருக்கிறார்களானா ஈஸ்வரனே எறையோனே சம்போ சங்கரா ஏழை செய்யும் தவத்தை பாரோ ஏழை செய்யும் தவத்தை பாரோ சம்போ சங்கரா பரம்பொருளே சம்போ சங்கரா பாலர் செய்யும் தவத்தை பாரோ பாலர் செய்யும் தவத்தை பாரோ சங்கரா எனக்கருள வேணும் ஐயா. குச்சம் என்ன செய்திட்டேனோ சம்போ சங்கரா தீர்க்க வராமல் இருப்பதேனோ ஏழை குறை தீர்க்க வராமல் இருப்பதேனோ ஆடாத கைலாசம் அதவோ அசைந்திடுமா நடைகிடுமா நடுங்காத கைலாசம் நடுங்கிடுமா அசைந்திடுமா கைலாசம் அசைந்த போது ஐயா அசைந்த போது கண்டறிந்தார் பகவானோ நாகராஜாவும் நாகக்கண்ணியும் மனமுருக நினைக்க ஆடாத கைலாசம் ஆடுது அசையுது கைலாசம் அசைந்தாட பகவான் ஞான ஒளியினால் பார்க்கிறார். பூலோகத்திலே நாகராஜாவும் நாகக்கண்ணியும் தவ
தவம் இருக்கிறார்கள். தவம் இருக்கார், தவம் இருக்கிறார். தவ மகிமையை கண்டறிய வேண்டும் என்றோ ஆண்டவன் பகவான் சக்தி இடத்திலே சொல்லாமல் நடை திறந்து புறப்பட்டார்ல. ஆமா ஆமா. பார்வதி பார்த்தா என்ன என்னடா இது? என்னம்மா? அருண உதிக்கல, அளக்கும்படி எடுக்கல. எடுக்கல. சூரியன் உதிக்கல, சொர்க்கர் பகவான் படி எடுக்கல. எடுக்கல. நம்மகிட்ட சொல்லாம அந்த மனுஷன் எங்க போறாரு? எங்க போறாரு? ஒருவேளை எவ மேலையும் மயில் கொண்டு போவாரோ? அப்ப மோசமான பகவான் இருப்பா, அப்படியே தான் இருப்பாரோ? சிவபெருமானுக்கு பெண்ணை கண்டா பித்து பிடிச்சு ஆடுவாரு. அப்பா. அதனால யாரையும் நினைச்சுக்கிட்டு இவர் போனாலும் போகலாம். வாய்ப்பு இருக்கு. என்று பார்வதியால் பகவானிடம் எவ்விதமாக கேட்கிறாளானா, சுவாமி ஆண்டவனே பகவானே, அருணை இன்னும் உதிக்கலைய, நீங்க அளக்கும்படி எடுக்கலைய. சொர்க்கர் பகவான் பிடிக்கலைய, படியதுவோ வாங்காம பகவான் எங்க போறியா? அத்தான் பகவானே, என்கிட்ட படி வாங்காம எங்க போறிய? எங்க போறிய? நீங்க ஆடுங்க, தவிர்த்து போறீல, எங்க போறிய அப்படின்னு கேட்டால. எம்மா ஏ பார்வதி, என்ன நாகராஜாவும் நாகக்கண்ணியும் என்னை நினைத்து தவம் இருக்கிறார்கள். தவம் இருக்கிறார். தவ மகிமையை கண்டறிய நான் பகவான் போறேம்னா. போறேம்மா. அதான் அப்ப நானும் வருவேன், என்னையும் உங்க கூட கூட்டு போங்க. என்ன கூட்டு போங்க அப்படினாருல. என்ன வேண்டாமா? வேண்டாம், நீ வேண்டாம். நீ வேண்டாம், வீட்டுல இரு, நான் போயிட்டு வந்துடுறேன். உனக்கு வாய் ரொம்ப நீளம். அப்பா இவ்வளவு தண்ணி இருக்கப்பா, வாய் என்ன பேசிட்டே இருப்பேன். வாயை கொடுத்து சமாளிக்க முடியாது. உனக்கு போற வழியில எல்லாம் பதில் சொல்லி போனோம்னா வெள்ளி விடிஞ்சிரும். அதனால நீ என் கூட வேண்டாம், இந்த கையிலே இரு. இருந்துக்கோ. நீ அகில உலகமாதா ஆதிபராசக்தி, அங்க இருக்கண்ணி, அகில ஆண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி. பூலோக வாசிகளை கண்டா உன் மனம் சகிக்காது. இறக்கம் குணம் உள்ள வாணியம்மா. ஏன்னா நான் அவர்களுக்கு தக்கபடி படைத்திருப்பேன். ஆமா. என் படைப்பை பார்த்து நீ கேள்வி கேட்ப. என்ன இப்படி படைச்சிருக்கே, எதுக்கு இப்படி படைச்சிருக்கேன்னு கேட்ப. ஆமா, அப்படியா என்று பார்வதியாடத்திலே பகவான் சொன்னபோது, அப்படியானா உங்க படைப்பு எப்படி இருக்கும் சொல்லுங்களேன். எப்படி சொல்லுங்க பாப்போம் என்று பார்வதியால் கேட்டபோது அந்த பகவான் எப்படி சொல்லுகிறாரானா, எம்மா கூணாக படைத்திருக்கு, உருடனா படைத்திருக்கு, முண்டியாக படைத்திருப்பே, சண்டியாக படைத்திருப்பு, பணக்காரனா படைத்திருப்பு, பணக்காரனா ஒருவன பரதேசியா படைத்திருப்பே. சக்தியம்மா பார்வதிய, அதனாலே பார்வதிய நீயும் அத்தானோட வேண்டாம் அம்மா, ஆதி கையில இருந்திடம்மா என்று பகவானும் சொன்ன போது, ஏ அத்தானே பகவானே, பூலோகம் நீங்க சென்றோ நாகமோடி ராஜாவுக்கும் நாகக்கண்ணி பெண் கொடிக்கும் வரம் கொடுத்து திரும்பும் வரை சக்தியான பார்வதியா எதிர்த்து பேச மாட்டேன், எதிர்த்து நானும் பேச மாட்டேன். ஈஸ்வரனே பகவானே, ஈஸ்வரனே பகவானே, அத்தான் பகவானே, என்ன சாமி, நீங்க வரம் கொடுத்து திரும்பும் வரை உங்ககிட்ட எதிர்த்து எந்த வார்த்தையும் நான் பேச மாட்டேன். இங்க வச்சு மூடுற வாயை நான் அங்க போய் திறக்க மாட்டேன், இங்க வந்தா திறப்பேன்.
பேசாட்டிக்கு வரியா? வரேன் பேசாம வருவேன். நீ பேசாட்டிக்கு வல்லையானா என்ன நாங்க போகக்கூடிய இடம் வெற்றியாவோம் அப்படின்னு பகவான் சொன்னார். ஆமா. உடனே பார்வதிக்கு வாய்ப்பூட்டு சட்டம் கொடுத்து சரி பகவானும் பார்வதியும் எப்படி வருகிறார்களான்னா எப்படி அம்மா சக்தியுமா சிவனும் கூடி சக்தியுமா சிவனும் கூடி ஆதி கைலாச வாசல் விட்டு பூலோகம் போவோம் என்றோ நாகலோகம் தன்னாதிற்கு நாத சிவபெருமான் வருவாரா மானிட அம்சமாக அம்சமாக வாராரே இருவேரோ வாரார்களே இருவேரோ வாரார்களே இருவேரோ போட் 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 தகதா சக்தியும் சிவனும் கூடி நாகலோகத்திற்கு கரையாம்பூச்சுக்கு வருகிறார்கள். பகவானையும் பார்வதியும் கண்ட நாகமுடி ராஜாவும் நாகக்கண்ணி பெண்குடியானவனும் மலரை வணங்கி ஆண்டவனை நமஸ்காரம் செய்ய வேணும் என்றோ மலரதையும் தான் பறித்து சிவனாரோட பாதத்தில இருவேரும் மலரை தூவி முக்காலம் வளமை வாரா முடி வணங்கி நமஸ்கரித்தார் 4 தரம் சுற்றி வந்தார் சிவனாரை இடைவணிந்தார் தீர்க்கம் செய்தார் தென்றலிட்டா நெறி செய்து வணங்குவார் என் மகளே நாகக்கண்ணி என்னை வேண்டி தவம் இருந்த காரணத்தை தானே இப்போ சொல்ல வேணும் போட் போட் தா 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 அப்பா என் மகனே நாகராஜா என் மகளே நாகக்கண்ணி 12 வருஷமும் என்ன நினைச்சு தவம் இருந்தீல அப்படி என்ன வர வேணும் உங்க 2 பேரும் என்ன வர வேணும்பா 12 வருஷமா தவம் இருக்கீல நாகராஜா என்னப்பா உனக்கு வர வேணும் என்ன வர வேணும் உனக்கு பிள்ளை வர வேணுமா குழந்தை வர வேணும் என்று சொன்னபோது ஆண்டவா பகவானே உங்களோட அருளால ஏகபோகமான வசதி எக்கச்சக்கமான சொத்து சுகம் பஞ்சமே இல்ல சொத்துக்கெல்லாம் ஒரு குறைவும் கிடையாது சொத்தை வச்சால ஒரு குழந்தை இல்லையே கொண்டாடுறதுக்கு ஒரு குழந்தை இல்லையா அதனால் மதலை வரம் வேணுமென்றோ மறையோடு நினைத்து தவம் இருந்தேன் என்று அந்த நாகம்மோடி ராஜாவோ நாகக்கண்ணி பெண் கொடியோ ஆண்டவரிடம் சொன்ன போது ஆண்டவன் நம் பகவானோ சொத்து சுகம் நிறைந்திருந்து குழந்தை இல்லை என்று சொன்னார் கணக்கை நாம பார்க்கணுமே என்ற ஆண்டவனார் பகவானோ கையில கணக்கெழுதோ சித்ரபுத்திர நைனார சித்ரபுத்திர நைனார அங்க சிறப்புடனே அழைப்பாரா சிறப்புடனே அழைப்பாரா கைலாசத்திலே கணக்கு எழுதும் சித்ரபுத்திர நைனாரை வரவழைத்தார். இப்ப நம்ம குடிய தலையெழுத்து எல்லாம் அவர் கையில தான் இருக்கு. எல்லாமே நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோமோ எல்லாம் அவர் கையில ஏறிக்கிட்டே இருக்கும். ஆமா, ஏட்ட எடுத்து பாப்பாரு. நம்மளுக்கு எப்ப எப்ப என்ன நடக்கும் அது எல்லாம் பகவான் எழுதின எழுத்து தான். ஆமா ஆமா ஆமா.
அதனால் இருவேருடைய கணக்கையும் நம்ம பார்க்க வேண்டும். பார்க்கணும் என்று சித்திரபுத்திர நயினாரை வரவழைத்தார். ஆமா, இருவேருடைய ஏட்டையும் பார்த்தார். பார்க்கார். எப்பா சித்திரபுத்திரா, இந்த நாகராஜாவுக்கும் நாகக்கண்ணிக்கு குழந்தைன்னு ரொம்ப வருத்தப்படுறாங்க. சங்கடப்படுறாங்களே. அதனால இருவேருடைய கணக்கையும் ஆதியில் இருந்த அந்த மாவரை தெளிவா பார்த்து சொல்லும்னா. நல்லா தெளிவா பாரு. சித்திரபுத்திர நயினாரோ இருவேருடைய கணக்கையும் பார்த்து ஆண்டவன் பகவானிடம் எப்படி சொல்லுகிறாரானா, சுவாமி ஆண்டவனே பகவானே, நாகமூடி ராஜமண்ணே, முன்னால் ஒரு காலத்தில வேடுவண்ணா பிறந்திருந்தா, வேடுவண்ணா பிறந்த போது வேட்டைக்கு போயிருந்தா, வேட்டைக்கு போன போது 10 மாத சூழ்மானே அவரை பானம் போட்டு துடைத்திருக்கா. நாகக்கண்ணி பெண் கொடியா, முன்னால் ஒரு காலத்துல வேடுவம் மாடத்தியா பிறந்திருக்கா. மாடத்தியா பிறந்த போது கருவை மாவா களைப்பதற்கு கரிமருந்து கொடுத்திருக்கா. உருவைய வாழைப்பதற்கு ஒரு மருந்து கொடுத்திருக்கா. உருவைய வாழைத்த தோஷம் உடையவன சேர்ந்திருக்கு. கருவை களைத்த தோஷம் நாக கண்ணியாலை சேர்ந்திருக்கு. நாகராஜன் முன்னாள் காலத்திலே வேடுவனா பிறந்து வேட்டைக்கு போயிருக்காரு. 10 மாத சூழ்மானை பானம் தொடுத்துக் கொண்டிருக்கிறார். நாகக்கண்ணி பெண்கொடியானவள் கருவை களைப்பதற்கு கரிமருந்து கொடுத்திருக்கா. உருவை அழிப்பதற்கு உரை மருந்து கொடுத்திருக்கா. கருவை களைத்ததால நாகக்கண்ணிக்கு குழந்தை இல்ல. கருமமும் தருமமும் சேர்ந்தாதான் கை குழந்தை. இவங்க கணக்குல கருமமே நிறைந்திருக்கு, தருமமே இல்ல. தர்மம் பண்ணணும். என்ன பண்ணணும்? ரெண்டு பேரும் ஒரே போல இருந்தா எப்படி வரம் கிடைக்கும்? கலங்கலிக்க முடியாது. ஆமா, அப்படி செய்யக்கூடாது. அதனால் இருவேருடைய கணக்கிலையும் குழந்தை இல்லை என்று சொன்னார். உடனே ஆண்டவனாகிய பகவான் இருவேருடைய கணக்கிலையும் குழந்தை இல்லை என்றறிந்து கணக்கை மீறி வரம் கொடுத்தா. களஞ்சியமும் காலியாகோ, ஆண்டவன் தான் பகவான். குழந்தை வரம் இல்லை என்று அவர் கைலாசம் புறப்படவோ, பக்கத்திலே அமர்ந்திருந்த பருவத ராஜகுமாரி அம்பிகைய பார்வதியா, அத்தானே பகவானே, குழந்தை வரம் கொடுக்காவிட்டா கொண்டவாளும் நான் கொடுப்பேன். பகவான் வரம் கொடுக்காவிட்டா பார்வதியா வரம் கொடுப்பேன். ஈசன் வரம் கொடுக்காவிட்டா இந்த ஈஸ்வரியா வரம் கொடுப்பேன். ஈஸ்வரியா இருவேருடைய கணக்கிலையும் குழந்தை இல்லையம்மா. எடுத்து பார்த்தாச்சம்மா. கணக்கை மீறி நான் வரம் கொடுத்தேன். ஆனா என்ன களஞ்சியமும் காலியாகும். ஆமா. அடம் பிடிக்காத பார்வதி, அடம் பிடிக்காத.
என்ற ஆண்டவனாகிய பகவான் என்ன என்ன பார்வதா தேவிடத்திலே சொல்ல, ஆமா பார்வதி பகவானிடத்திலே எவ்விதமாக சொல்லுகிறாளானா, ஆண்டவனே பகவானே, ஆண்டவனே பகவானே, அரணார ஈஸ்வரரே, குழந்தை வரம் கொடுக்காவிட்டா கூட நானும் வரவே மாட்டேன், ஆக்க மாட்டேன், அழிக்க மாட்டேன், அத்தான் என்று சொல்ல மாட்டேன், பொங்க மாட்டேன், பொறிக்க மாட்டேன், பொங்க மாட்டேன், பொறிக்க மாட்டேன், உங்களை பூமான் என்று சொல்ல மாட்டேன். மட்டும் இப்ப வரம் கொடுக்கலன்னு வைங்க, உங்க கூட நான் கைலாசத்துக்கு வரமாட்டேன், பொங்க மாட்டேன், பொறிக்க மாட்டேன், என் வாய் நிறைய உங்களை பூமான்னு நான் சொல்ல மாட்டேன், வாயால சொல்ல மாட்டேன், ஆக்க மாட்டேன், அழிக்க மாட்டேன், உங்களை அத்தான் என்று நான் சொல்ல மாட்டேன் என்று பார்வதா தேவியானவள் அந்த பகவானிடத்திலே சொன்ன போதோ, பார்வதி அடம் பிடிக்காத, அடம் பிடிப்பாயானால் நீதான் அவங்க 2 பேருக்கும் குழந்தையா போய் பிறக்கணும் அல்லவா? முட்டையில தான் அம்மா பிறந்திருக்காளாம், பாடி இருக்காங்க. அத மாதிரி நாமளும் பாடிடுவோம் இன்னைக்கு. அதனாலே அந்த நாகமுடி ராஜாவுக்கும் நாகக்கண்ணி பெண்கொடியானவளுக்கும் ஆண்டவன் பகவான் வாக்களித்து வரம் கொடுக்க, நாகமுடி ராஜாவோ நாகக்கண்ணி பெண்கொடியோ 8 நல்ல முட்டைகளை இன்பமோடே தானமர்ந்தே 21 நாள் அரை மண்டலம் ஐயா அரை மண்டலம் இருந்து அடைகாத்து வருவாரா நலமுடனே அடைகாக்க 41 நாளையில நாளையில ஐயா நல்ல செவ்வாய்க்கிழமையில மத்தியான மதியம் போல வெப்பத்தால முட்டையெல்லாம் வெடித்திடுமா முட்டை ஏதோ வெடித்த போதே ஐயா 1வது முட்டையில பத்திரகாளி தான் பிறந்தா 2வது முட்டையில முப்படாதி தான் பிறந்தா 4வது முட்டையில மாரியம்மா